மிஸ்ரா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர் உங்களுக்கு ஓகே ஓகே, நான் மிஸ்ரா சிஸ்டர் தான் ஹோஸ்ட் ஆக்கி இருக்கிறேன். நானும் மீட்டிங்ல இருப்பேன். அப்படி கட் ஆகினா நான் ரெக்கார்டிங் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ முஹைமினா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மீட்டிங்க. ஓகே சிஸ்டர். சஃபா சிஸ்டர், உங்களோட இந்த ஸ்கிரீன் ஷேரிங் முஹைமினா சிஸ்டர், உங்களோட வந்து ஸ்ட்ரக் ஆகுது. கவரேஜ் இஷ்யூஸ் போல. கொஞ்சம் வெளியில வந்து கதை கேளுமா? வீட்ல ஸ்டாண்ட் பண்ணுவோம். சிஸ்டர், ஓம் சார், ஓம் போல் ஓம் நான் ப்ளீஸ் மேம். ஓகே. முஹைமினா சிஸ்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன் மீட்டிங்க. என்ன சார் இஷ்யூவா? ஸ்கிரீன் ஷேர் ஆகப்படல உங்களோட. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கவரேஜ் உள்ள இடத்துக்கு போனா நல்லா. சொன்னா அவங்களோட வாய்ஸ் சிஸ்டர், மீட்டிங்க ஸ்டார்ட் பண்ணினா நல்லமே. சிஸ்டர் போல இருக்குது, உடைஞ்சு உடைஞ்சு வருது. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஷேர் ஹஸ்மினா பண்ணப்படுறது நீங்க இல்ல. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஹஸ்மினா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க செகண்ட் ஓகே செய்யுங்க ஓகே அப்போ. ஓகே.
ஓகே சிஸ்டர், நான் பேசுற கிளியரா தானே இருக்கு? ஓ சிஸ்டர் கிளியர், ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும், ஹாய் வணக்கம். ஓகே, நான் வந்து எல்லோரையும் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். வெல்கம் டு மை அபிக்சோரா ஜேர்னி. இன்றைக்கு வந்து நான் என் அபிக்சோரா ஜேர்னியை வந்து உங்களோட ஷேர் பண்ண உள்ளேன். ஆல்ரெடி நான் வந்து என் அபிக்சோரா ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இருந்தும் ஆல்ரெடி ஷேர் பண்ணாத சில விஷயங்களை இன்றைக்கும் ஷேர் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். என் அபிக்சோரா ஜேர்னி வந்து லாஸ்ட் இயர் 2024 ஜூலைல ஸ்டார்ட் ஆகின. ஓகே, வாங்க போகலாம் என் அபிக்சோரா ஜேர்னிக்குள்ள. முதல்ல நான் வந்து என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் நேம் வந்து கஸ்மினா. அபிக்சோரால நான் வந்து 1 மில்லியன் கிளப் மெம்பரா இருக்கிறேன். நான் வந்து அபிக்சோராக்கு ஜாயின்ட் ஆகினது 2024 ஜூலை 10ஆம் தேதி அன்றுதான். நான் வந்து யார் மூலம் அபிக்சோரா பிசினஸுக்கு ஜாயின்ட் ஆகினேன்டா சஃபா சிஸ்டர் மூலம் தான் ஜாயின்ட் ஆகினது. நான் ஆல்ரெடி ஒரிஃப்லாம் பிசினஸ் செய்தேன். அப்ப அதன் மூலம் சஃபா சிஸ்டர் எனக்கு தெரியும். அவனோட கண்டெக்ட் வந்து இருந்தது. 2022 நான் ஏ லெவல் படிக்கும் போதுதான் சஃபா சிஸ்டர் மூலம் ஒரிஃப்லாமுக்கு நான் ஜாயின்ட் ஆகினேன். அப்ப அந்த டைம் வந்து ஒரிஃப்லாம் பிசினஸ் நான் ஒழுங்கா செய்யல. இனி ஏ லெவலுக்கும் படிக்கணும்ன்றதால கிடைக்கிற டைமுக்கு தான் அந்த பிசினஸ் நான் வந்து செய்து கொண்டு போனேன். பிறகு வந்து அது அப்படியே விடுபட்டுட்டு. பட் சஃபா சிஸ்டர் நம்பர் வந்து சேஃப்ல தான் இருந்துச்சு. ஆனா மெசேஜ் அதுகள் ஒன்றும் பண்ணிக்கொள்ளல. 3 இயர்ஸ் ஆகுது அவங்களோட கான்டாக்ட் வந்து. ஒரு நாள் அவங்க அபெக்ஸோரா பிசினஸ் சம்பந்தமா இனி அவங்களோட வாட்ஸ்அப் இதுல போட்டு இருந்தாங்க. அந்த ரிஷ்யூ ஒயில் பத்தியது, மத்தது இன்கம் எடுத்தாக்களை விஷ் பண்ணி போட்டு இருந்தாங்க. எல்லாம் நான் வந்து பார்த்து கொண்டிருந்தேன். பட் இது என்ன பிசினஸ் என்று நான் கேட்கல. அப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து அமையல. அப்ப பிறகு நான் சரி கேட்டு பார்ப்போம் என்று சஃபா சிஸ்டருக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போட்டேன். இது என்ன பிசினஸ், என்ன மாதிரி சொல்லுங்கன்ட்டு. அப்ப எனக்கு சஃபா சிஸ்டர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினாங்க. இதுதான் பிசினஸ், இப்படித்தான் செய்து கொண்டு போகணுமென்று. செய்யற ஐடியா இருந்தா டீட்டெயில்ஸை வந்து சென்ட் பண்ணி வைங்கன்னு எனக்கு போம் மாதிரி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் பிசினஸ் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம். அப்ப இன்ஷால்லா சரி நாமளும் செய்து பார்ப்போம் என்று தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சென்ட் பண்ணி வச்சேன். ஜாயின் பண்ண டைம்ல வந்து எனக்கு ஒழுங்கா பிசினஸ வந்து செய்து கொண்டு போற ஒரு நிலைமையில நான் இல்ல. ஏனென்றா என் அம்மா வந்து வஃபாத் ஆகி அப்பதான் 1 மந்த் இருக்கும். ஆனா நான் குரூப்ல வார மெசேஜ் அதுகெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தது. யூஷோ பெக்டி பண்ணினேன்டு விஷ் பண்ணி போடுவாங்க. இன்கம் எடுத்தேன்டு விஷ் பண்ணி போடுவாங்க. அப்ப ஒரு நாள் வந்து ஜூம் மீட்டிங் லிங்க் போட்டிருந்தாங்க ருஷானி அக்கா. இன்கம் எடுத்த நபர்களை வந்து விஷ் பண்ற செஷன் இருக்காம். கட்டாயம் வந்து எல்லோரையும் வந்து ஜாயின் பண்ண சொல்லி. அப்ப அந்த டைம் வந்து நம்ம ஃப்ரீயா தானே இருக்கோம். சரி நாமளும் ஜாயின் பண்ணி பார்ப்போமெண்டு. அப்ப நான் வந்து அந்த மீட்டிங்க வந்து ஜாயின் பண்ணினேன். அப்ப ருஷானி அக்கா வந்து நிறைய பேரை வந்து விஷ் பண்ணி கொண்டே போனாங்க. இந்த வீக் வந்து இன்கம் எடுத்தேன்டு. அப்ப இதெல்லாம் உண்மையா என்று நானே எனக்குள்ள நினைச்சு கொண்டிருந்தேன் அந்த டைம். அந்த டைம் வந்து முஷாஃபிரா சிஸ்டர் அவங்களோட பெஸ்ட் இன்கம் எடுத்தேன்ட்டு நினைக்கிறேன். அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அன்று ஷேர் பண்ணினாங்க. அப்ப அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ வந்து எனக்கு கேட்ட பிறகு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ருஷானி அக்காவும் இனி அவங்கள பத்தி சொன்னாங்க. சரி அப்ப எல்லோரும் ஒரு இன்கம் எடுக்க இயலும். சரி நாமளும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமென்று தான் நானும் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணினது. அப்ப அந்த டைம் வந்து எனக்கு தெரியாது முஷாபிரா சிஸ்டர் தான் என் அப்ளைனர்ண்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் இன்கம் எடுக்க கிட்டவ தான் முஷாபிரா சிஸ்டர் வந்து எனக்கு மெசேஜ் போட்டாங்க. நான் தான் அவங்களோட அப்ளைனர்ண்டு. அப்பதான் நாங்க 2 பேரும் வந்து அறிமுகமாகி கொண்டது. அப்ப அதுக்கு முதல்லாம் சஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டரோட தான் நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஓகே, நான் வந்து இப்ப அபெக்ஸோரால ஜாயின்ட் ஆகி 10 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரை நான் அபெக்ஸோரால வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 10,90,000. அல்ஹம்துலில்லாஹ். என் லாஸ்ட் வீக் இன்கம் வந்து 40,000. என் இன்கம் சார்ட்டை நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கிறேன், உங்களுக்கு பார்க்க இயலும். 9,70,000 வித்ட்ரால் பண்ணி எடுத்திருக்கிறேன் இதுவரையும். இப்ப வந்து 1,20,000 அபெக்ஸோரா அக்கௌண்ட்ல வந்து இருக்கு. அப்ப உங்களுக்கு 2யும் கவுண்ட் பண்ணி பார்த்தா என் டோட்டல் இன்கம் வரும். இந்த வீக் இன்கம் தவிர என் டோட்டல் இன்கம் வந்து 10,90,000. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, அடுத்தது வந்து நான் அபெக்ஸோரா பிசினஸ வந்து ஏன் சூஸ் பண்ணினேன்டா, எல்லோரும் சொல்றா போல ஒர்க் ஃப்ரம் ஹோம்
நம்மட வீட்ல இருந்து அபிக்ஸோரா பிசினஸ வந்து நாம செய்து கொண்டு போக இயலும். இந்த பிசினஸுக்கு நாம தான் பாஸ். நம்மட பிசினஸ வந்து நாம தான் செய்து கொண்டு போகணும். அந்த டைம்ல இந்த டைம்ல செய்யணும் என்று எந்த ஒரு ரூல்ஸும் இல்ல. நம்மட போன வச்சுக்கொண்டு நாம இருக்கிற டைம்ல வந்து நம்மட வீட்ல மத்தது சம்டைம்ஸ் வந்து நம்ம வெளிய போனாலும் அந்த பிசினஸ வந்து கன்டினியூவா செய்து கொண்டு போக இயலும். அதனால வந்து நான் பிசினஸ் செய்வோம் என்று ஸ்டார்ட் பண்ணினேன். அடுத்தது வந்து ஹலால். நாம என்னென்றாலும் ஹலால், ஹராம் பார்ப்போம். அந்த வகையில வந்து அபெக்ஸோரா பிசினஸும் ஹலால் தான். அடுத்தது வந்து டைம். நமக்கு செட் ஆகுற டைம்ல இந்த பிசினஸ வந்து நாம செய்து கொண்டு போக இயலும். பார்ட் டைமோ சரி, ஃபுல் டைமோ சரி, செய்து கொண்டு போக இயலும். அடுத்தது வந்து எந்த ஒரு முதலீடும் இல்ல. அபெக்ஸோரா பிசினஸுக்கு வந்து நாம ஜாயின் பண்ணும்போது எந்த ஒரு முதலீடும் செய்யணும் என்று எந்த ஒரு அவசியமும் இல்ல. மத்தது வந்து நம்மட டைம கொடுத்து நாம எஃபெக்ட் போட்டு வேக் பண்ணி கொண்டு போனா இன்ஷா அல்லாஹ் வீக்லி நல்லதொரு இன்கம் எல்லோருக்கும் வந்து எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அபெக்ஸோரா பிசினஸ். ஓகே. அடுத்தது பார்ப்போம். அபெக்ஸோராக்கு முதல் வந்து என்ட லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுன்டா, நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். எங்கட வாப்பா வந்து ஹோட்டல்ல வேக் பண்ற கூலிக்கு. சின்ன வயசுல இருந்து என்னைய வளர்த்ததெல்லாம் எங்கட உம்மம்மா தான். ஆ நான் இப்பயும் அவ கூட தான் இருக்கிறேன். ஏனென்றா எங்கட உம்மா வந்து ஃபாரின்ல இருந்து, நான் பிறந்து ஒரு 3 மாத குழந்தையா இருக்கும்போதே என்னைய வந்து உம்மம்மாட்ட விட்டு போட்டு உம்மா வந்து ஃபாரின் போயிட்டாங்க. நாங்க வீட்ல 2 பேரு நானும் பிராத்தாவும் தான். அப்ப அந்த டைம் வந்து வருமானம் ஒன்று போதாதுன்னு தான் எங்கட அம்மா ஃபாரிங்கே போனது. 2003ல. அப்ப நான் சின்ன வயசுல இருந்தே எம்மும்மா தான் எங்கள வந்து பாத்துக்கிட்டு வந்தேன். ஆ சின்ன வயசுல இருந்து இப்ப கூட ஆ உம்மம்மாவ நான் வந்து உம்மம்மா என்று கூப்பிட்டதே இல்ல. உம்மா என்று தான் கூப்பிடுறேன். இனி மத்தவங்கட்ட அவங்கள பத்தி பேசும்போதோ, சொல்லும்போதோ, அம்மும்மா என்று தான் சொல்லுவேன். மத்தபடி உம்மா என்று தான் நான் அவங்கள அழைக்கிறேன். அ இனி சின்ன வயசுல இருந்து அவ தான் அதிகமா அவகிட்ட தான் நான் இருந்தது. அந்த டைம் வந்து எனக்கு தெரியாதானே! அப்ப அவையத்தான் நான் உம்மா என்று சொல்லிக்கொண்டு வளர்ந்துட்டேன். ஒரு குறிப்பிட்ட வயசு இப்போ வரும்போது தான் எனக்கு தெரிய வந்தது. இது உம்மம்மா என்ற உம்மா வந்து ஃபாரின்ல இருக்காங்க என்றும். என் உம்மம்மா வந்து நான் இப்ப கூட என்ற ஒரு தாய்மாய் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அ என் உம்மா வந்து இப்ப என் கூட இல்ல. அவ மரணித்து இப்ப 11 மாதங்கள் ஆகிவிட்டது. எங்களுக்காக என்று ரொம்ப கஷ்டப்பட்டா. எங்க அம்மா வந்து எங்களுக்காக என்று ரொம்ப கஷ்டப்பட்டா. தான் பட்ட கஷ்டத்த வந்து அ தன் பி தன் பிள்ளைகள் வந்து படக்கூடாது என்று எல்லாம் பார்த்து செய்வாங்க நம்மட பெற்றோர். அந்த வகையில என் உம்மாவும் அப்படித்தான். தன்ட பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும். எங்கள விட்டு பிரிந்து ஃபாரின் போய் அங்க வேலை செய்து எங்களுக்கு பணம் அனுப்பி, அந்த உம்மோட வருமானத்துல நாங்க வாழ்ந்து கொண்டே வந்தது. சொல்லப்போனா எந்த ஒரு குறையும் இல்லாம என்னையும் தாத்தாவையும் உம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க. முதல்ல என்கிட்ட பணம் அதுகள் இல்ல தானே. அப்ப இன்னொரு தேவைகள் இருந்தாலும் நான் அதிகமா அம்மா கிட்ட தான் எல்லாம் கேட்பேன். சகலதும் எல்லாம் செய்து தருவாங்க. நான் கேட்கிறதெல்லாம் வாங்கி தருவாங்க. ராத்தாக்கு வந்து வாங்கி குடுப்பாங்களோ என்னையே தெரியாது. பட் எனக்கு கேட்டா உடனே வாங்கி தருவாங்க. என்னன்னா அந்த டைம் வந்து நான் அப்படி ஒரு பிடிவாத பிள்ளையா இருந்தேன். அ அந்த டைம் அப்ப அதுகள் எனக்கு அதெல்லாம் விளங்கவே இல்ல. 2003ல என்னைய விட்டுட்டு ஃபாரின் போன அம்மா வந்து எனக்கு 10 வயசு இருக்கும். நான் 5ஆம் ஆண்டு படிக்கும்போது தான் ஊருக்கே வந்து 2013ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அப்பதான் முதல் தரம் நான் எங்கட அம்மா வந்து நேர்ல பார்த்ததுன்னா அன்றுதான். அ வந்து ஒரு 3 மாதங்கள் அப்படித்தான் இருந்திருப்பா. மறுபடியும் வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டாங்க. அப்ப போனவங்க எங்கட அம்மா வந்து லாஸ்ட்டா வந்தது ஊருக்கு 2023ல. அதுவும் 10 வருஷத்துக்கு பிறகு தான். அதுவும் வந்து சுகமில்லன்னு தான் அம்மா வந்தது. லாஸ்ட்டா எங்க கூட 1 வருஷம் தான் கூடவே இருந்தாங்க. இனி 20 வருஷமும் நல்லா ஆரோக்கியமா வெளிநாட்டுல அந்த வீட்டு வேலைகள், சமையல் அதுகள் செய்து கொண்டு தான் எங்கட அம்மா இருந்தது. ஆ ஊருக்கு வந்த 1 வருஷம் அவங்களோட வேலைகள கூட அவங்களுக்கு செய்ய இயலாத ஒரு நிலைமையில எங்கட அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவக்கு வந்து என்ன வருத்தம் என்றா அனீமியா அந்த ரத்தம் குறையிற அந்த பிரச்சனை எங்கட உம்மாக்கு இருந்தது. எங்களால எவ்வளவுக்கு இயலுமோ அவ்வளவுக்கு நாங்க வந்து குணப்படுத்த செய்தோம். பிரைவேட்டா புக் பண்ணி டாக்டர்ட்ட காட்டினோம். இனி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லயே நாங்க வச்சு பார்த்தோம். ஆனா அந்த 1 வருஷம் எங்களுக்கு உம்மாவோடைய ஹாஸ்பிட்டலும் வீடும் தான் இருந்துச்சு. ஆ எங்கட உம்மம்மா தான் எல்லாம் செய்தாங்க கூடவே இருந்து. எவ்வளவு முயற்சி செய்தும் உம்மாட வருத்தம் வந்து சரியாகவே இல்ல. ஆ எல்லாம் இறைவனின் நாட்டம். திடீரென்று உம்மா வந்து வஃபாத் ஆயிட்டா.
அப்ப அந்த டைம் வந்து எனக்கு அந்த இழப்ப வந்து ஏற்றுக்கொள்ளவே இயலாத ஒரு நிலையில நான் இருந்தேன். ரொம்பவே என்ன சொல்றது, ரொம்பவே மனசு உடைஞ்சு அப்படி ஒரு நிலைமையில நான் இருந்தேன். நெருக்கமான ஒரு உறவு, தாய் அ என்ன விட்டுட்டு போயிட்டாங்களே என்றா எனக்கு எல்லாம் செய்து தந்தது அவ தான். அ அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நான் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து எனக்கே சுகமில்லாத ஒரு டைம் மாதிரி நான் இருந்தேன். ஆ அந்த டைம் வந்து நான் உயிரோட இருந்தும் ஒன்றும் இல்லாத மாரி தான் இருந்தேன். எல்லாத்தையும் உம்மா தானே பார்த்து செய்து கொண்டு வந்த. அவையும் இல்ல. என் லைஃப் வந்து எப்படி ஆகப்போகுது எனக்குள்ளேயே ஒரு பயம் அந்த டைம். இனி நான் என்ன செய்றேன்ட்டு எனக்கே தெரியாத ஒரு நிலையில நான் இருந்தேன். இனி எது நடந்தாலும் நன்மைக்கு என்று ஆ நாம யார்ட்ட இருந்தாலும் உம்மாட்ட இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் ஒன்று வராது. அவட அன்பு, அரவணைப்பு எனக்கு கிடைக்காமலே போய்விட்டது. எப்படி சரி லைஃப் வந்து மாறும் என்று தான் நான் ஒரு நம்பிக்கையில இருந்தேன். பட் இப்படி மாறும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல. நெறைய டைம் அதுகள நான் வந்து உம்மா வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். இப்ப கூட அந்த ஏக்கம் எங்குள்ள அப்படியே தான் இருக்குது. ஆ இனி உம்மா வந்து என்ன ஒரு தாய் மாரி என்ன என் கூட இருந்து செய்தாலும், உம்மா உம்மா வந்து இல்லையே என்ற ஒரு ஏக்கம் வந்து எப்பயும் ஒவ்வொரு நாளும் என் மனசுக்குள்ள வந்து இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி ஒரு நிலைமையில நான் இருக்கும்போது தான் எனக்கு இந்த அபெக்ஸோரா பிசினஸ் வந்து கிடைச்சது. எங்கட அம்மா வந்து வஃபாத் ஆகினது ஜூலை 10 ஜூன் 10 நான் வந்து அபெக்ஸோராக்கு ஜாயின்ட் ஆகினது ஆ ஜூலை 10 1 மாதத்துக்குள்ள நடந்தது தான். அப்பதான் அபெக்ஸோராக்கு ஜாயின் பண்ணின பிறகு அந்த நியூட்ரிஷேக் எல்லாம் நான் தெரிஞ்சு கொண்டேன். அந்த ரத்தம் குறையிற பிரச்சனைக்கெல்லாம் மிச்ச நல்ல ஃபீட்பேக் எல்லாம் நான் பார்த்தேன். அப்பயே எனக்கு ஒரு கவலை. இது வந்து எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா எங்கட உம்மாக்கு சரி நான் எடுத்து குடுத்திருப்பேனே! இனி நாம நினைக்கிறதெல்லாம் நடக்காதானே! அல்லாஹ் நாடியபடிதான் நடக்கும். எனக்கு என்ன ஒரு கவலை, என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எனக்கு நான் தான் மோட்டிவேஷன். வேற யாரையும் நான் எதிர்பார்த்து நின்றதே இல்ல. அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கையோட அந்த லைஃப வந்து நான் கடந்து வந்தேன். இப்ப வந்து என்ட லைஃப் வந்து எப்படி இருக்குன்டா, ஆ அபெக்ஸோரா பிசினஸ் என்ற லைஃபை ஃபுல்லா சேஞ்ச் பண்ணின ஒன்று தான் சொல்லுவேன். இருளாக இருந்த என்ற லைஃப்ல ஒரு வெளிச்சத்த கொண்டு வந்ததுன்னா இந்த அபெக்ஸோரா பிசினஸ் தான். இப்படி ஒரு பிசினஸ நான் வந்து செய்து கொண்டு போறதுல பெருமை அடைகிறேன். எனக்கு இப்ப இன்னொருத்தர் தேவைகள் என்றாலும் நானே செய்து கொள்றேன். யாரையும் எதிர்பார்த்து நிக்க வேண்டிய ஒரு நிலைமை இல்ல. இந்த அபெக்ஸோரா இன்கமால நிறைய நிறைய தேவைகள நான் வந்து நிறைவேற்றி கொண்டு வாரேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலெல்லாம் என் அக்கவுண்ட்ல வந்து சேமிப்பென்று பணத்தொகை இருந்தது இல்ல. ஆனா அபெக்ஸரா பிசினஸ் பிறகு தேவைகள் முடிஞ்ச பிறகும் என் அக்கவுண்ட்ல வந்து பணம் இருந்து கொண்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவசர தேவைகள் என்றால் இப்ப அந்த பணம் தான் உதவுகின்றது. என் படிப்புக்கென்றும் நான் அபெக்ஸரா இன்கமாலேயே சேவ் பண்ணி கொண்டு வாரேன். மத்தது வந்து ஒரு ஃப்ரீடம் மாரி நான் உணர்கிறேன். ஏனென்றா முதலெல்லாம் பெருநாள் வந்தாலும் உம்மா பணம் அனுப்பி ட்ரெஸ் எடுத்து அந்த பெருநாள நல்லபடியா கொண்டாடுறேன். உம்மா வஃபாத்தாகி 1 வருஷம் ஆகப்போகுது. இதுவரையும் நான் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து நின்றதே இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு இதுவரை அமைஞ்சதில்ல. இனி அப்படி எனக்கு வரையும் கூடாது. அவங்க வாங்கி தருவாங்க, இவங்க வாங்கி தருவாங்கன்ட்டு. முதலெல்லாம் உம்மா செய்தாங்க. இப்ப நான் உழைச்சு எந்த இன்கமால எல்லாம் செய்து கொண்டு வரேன். இன்ஷா அல்லாஹ் நான் இப்படியே இருக்கணும் என்று என்ற ஆசை. அ மத்தவங்க செய்தாலும், என்னைய வந்து மத்தவங்க பார்த்துக் கொண்டிருந்தாலும் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் செய்வாங்க. தங்கிட்ட இருந்தா யாரையும் நாம எதிர்பார்த்து நிக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்து இருக்காது. இந்த இயர் நோன்பு பெருநாள் எல்லாம் மனநிறைவோட நான் கொண்டாடினேன். நபிசோரா இன்கமால எனக்கு ட்ரெஸ் எடுத்து, எங்கட உம்மம்மாக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து, செலவு செய்து, ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு பெருநாள வந்து கொண்டாடினது. மத்தது நீ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்ட்டி அதுகள் வச்சாலும் இப்படி ஒரு பார்ட்டி ஒன்று இருக்குமா? நான் போயிட்டு வரேன்ட்டு தான் இப்ப சொல்லிக் கொண்டு போவேன். காசு தாங்க அந்த மாதிரி எதுவும் நான் கேட்கவே மாட்டேன். என் உம்மாக்கு தெரியும் என்கிட்ட வந்து சல்லி இருக்குன்ட்டு. அ அதே இந்த டைம்ல வந்து அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் அதுகளை யூஸ் பண்ணிக்கொண்டு என்ட ஒரு ஆரோக்கியமான லைஃப்பை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மத்தது ஆ பிறருக்கு கொடுக்குற அளவுக்கு இப்ப அல்லாஹ் என்னைய வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நிறைய தர்மங்கள் நான் வந்து செய்திருக்கிறேன். அல்லாஹ்ட பாதையில என் உம்மாவுக்காகவும் செய்த தர்மத்த வந்து சொல்லி காட்டக்கூடாது. இருந்தும் இப்படி ஒரு இப்படி ஒரு நிலைமைக்கு நான் வந்தது காரணம் வந்து அது வந்து என் அபெக்ஸோரா பிசினஸ் இன்கமால தான். ஆ நாம ஒரு பக்கம் தர்மம் செய்தா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நமக்கு ஒரு பக்கம் வந்து பரக்கத் செய்வான் கட்டாயம். அடுத்தது வந்து பார்ப்போம். இந்த அபெக்ஸோரா ஜேர்னில எனக்கு மறக்க முடியாத சில தருணங்களும் உண்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு நான்
பாயிண்ட்ஸ் போட்டு என் யூஷப்பை வந்து ஆக்டிவ் பண்ண எப்பேண்டா 2024 8ஆம் மாசம் 8ஆம் தேதி. செகண்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்த தருணம் 2024 செப்டம்பர் 27ஆம் தேதி. சஃபாஸ்ட் குரூப்ல வந்து விஷ் பண்ணி போட்டேன். அந்த ஸ்கிரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு எட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கையிலும் ஃபர்ஸ்ட் இன்கம் எடுத்து விட்டேன்னு எனக்கு ஒரு ஹாப்பி அந்த டைம்ல. அடுத்தது 3வது வந்து நான் ஒரு மில்லியன் கிளப் மெம்பர் ஆகினது. ஜனவரி 17 அபெக்ஸோரால வந்து டோட்டல் இன்கம் 3 லட்சம் இன்கம் எடுத்தா மில்லியன் கிளப் மெம்பர் என்ற பதவி நமக்கு கிடைக்கும். ஸ்டார்ட்ல ஜாயின் பண்ண டைம்ல வந்து சபாசிட்ட மில்லியன் கிளப் மெம்பர் ஆகினேன் என்று ருஷானி அக்கா விஷ் பண்ணி போட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த டைம் இந்த யோசிச்ச 3 லட்சத்துக்கு மேல எடுத்தா மில்லியன் கிளப் மெம்பரா. நாம வந்து ஒரு மாசத்துக்கு 10,000 20,000 எடுத்தாலே போதுமே என்றுதான் நான் அந்த டைம்ல வந்து வேக் பண்ணினேன். அடுத்தது வந்து 4வது வந்து அபெக்ஸோரால நடந்த அவார்ட் ஃபங்ஷனுக்கு நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சது. பிப்ரவரி 1ஆம் தேதி டைமண்ட் ஹோட்டல்ல வந்து கலனில. அந்த டைம் என் இன்கம் வந்து 3,30,000 மில்லியன் கிளப் மெம்பர் அச்சீவர்ஸோட நான் கலந்து கொண்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர் அவங்கலாம் நேர்ல மீட் பண்ணினது. அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது. அந்த டைம் பெரிய ஒரு மேடையில அவ்வளவுக்கு பேருக்கு மத்தியில அபெக்ஸோரால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுண்டு. அங்க நடந்த நினைவுகள் எல்லாம் மறக்கவே இயலாது. ஃபங்ஷன் முடிஞ்ச பிறகு லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பெரிய ஒரு வருஷம் உண்டு. இனி மிஸ்ரா சிஸ்டர் ஹஸ்பண்டா ஒரு வரிசைய புடிச்சு மிஸ்ரா சிஸ்டருக்கு பின்னால போய் தான் லஞ்ச் எடுத்து ஒன்றா சாப்பிட்டது. மத்தது வந்து டீம் மெம்பர்ஸோட எல்லாம் போட்டோ புடிச்சேன். எல்லாம் முடிஞ்சிட்டு போறதுக்கு நான் ஆட்டோவுக்கு கால் பண்ணிட்டு நானும் அம்மாவும் ஹோட்டலுக்கு அவனுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப சஃபா சிஸ்டரும் போறதுக்கு வந்து வெளியாயிட்டாங்க. எங்களை கண்டுட்டு பக்கத்துல வந்து சஃபா சிஸ்டர் எங்களோட அம்மாவோட வந்து பேசினாங்க. எப்படி இருக்கு உங்களோட பேத்தியோட அச்சீவ்மெண்ட்ஸ் சஃபா சிஸ்டர் கேட்ட போது அப்ப அந்த டைம் எங்களோட அம்மாவுக்கு வந்து சொல்லவே வார்த்தை இல்ல. அவக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்களோட கண்கள் வந்து கலங்கினத்தை நான் அந்த டைம் பார்த்தேன். ஆனந்த கண்ணீர் என்று சொல்லுவாங்க, அதுதான் அது. என்ன ஒரு நல்லது நடந்தாலும் எனக்கு முதல்ல நினைப்பு வர்றது எங்களோட அம்மா தான். அவதான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. இனி எல்லாம் செய்து தந்தாங்க. இனி அவங்களும் இந்த ஒரு நிலைமையில இருந்திருந்த அவங்களும் உம்மாவை விட அதிகமா சந்தோஷப்பட்டிருப்பாங்க என்று நான் எப்போதும் நினைச்சு கொள்றது அவங்களத்தான். அப்ப அப்படி சபாசிட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது லாஸ்டா வந்து அவ சொல்லிட்டு போனது, அடுத்த ஃபங்ஷனுக்கு வரும்போது உங்களோட இன்கம் வந்து 1 மில்லியன் அச்சீவர்ஸோட நீங்க வரணுமெண்டு. அந்த வார்த்தை அப்படி என் மனசுக்குள்ள பதிஞ்சிட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதற்காகவும் நான் வேக் பண்ணினேன். அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அது போல ஃபங்ஷனுக்கு முதல்லயே நான் 10 லட்சத்துக்கு மேலேயே இன்கம் எடுத்து விட்டேன். சபாசிட்ட நீங்க சொன்ன மாதிரி எடுத்து விட்டேன் சரியா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது வந்து 5வது நான் வந்து அபெக்ஸோரா கம்பெனிக்கு போனது. இந்த மண்டே தான் நான் போனேன் மில்லியன் கிளப் மெம்பர் கூட்டத்துக்கு. அதுலயும் வந்து பிசினஸ் சம்பந்தமான நிறைய விஷயங்கள வந்து சொல்லி தந்தாங்க. ஒவ்வொரு மண்டேயும் மில்லியன் கிளப் மெம்பர் மீட்டிங் என்று தோணுது. ஆனா அது கொஞ்சம் வருவோம் என்று இன்ஷா அல்லாஹ் இருக்கிறேன். நமக்கு கிடைச்சது வந்து லீடர்ஸ்ன்றதையும் தாண்டி ஒரு ஃபெமிலியா வேக் பண்ற மாதிரி எனக்கு இருக்கு அபெக்ஸுரால. அடிக்கடி மாமா வந்து சஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர், ருஷானி அக்காலாம் பத்தி கேட்பாங்க. கதைச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்க என்ன கண்டா நல்லா வந்து நல்ல முறையில வந்து பேசுவாங்க. அன்னும் கொம்மனில வந்து மிஸ்ரா சிஸ்டர் கண்டு பேசிக் கொண்டிருந்தேன். மாமா வந்து சொல்லிக் கொண்டே இருந்தா. ஆஹ் அடுத்தது வந்து என் இன்கம் ப்ரூஃப். என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்கம் வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் மெசேஜை வந்து நான் இதுல எட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு பார்க்கையிலும். லாஸ்டா வந்து நான் வித்ட்ரோவல் பண்ணி எடுத்தது 2,50,000 மே 14ஆம் தேதி வித்ட்ரோ பண்ணி எடுத்தேன். ஓகே. அடுத்தது வந்து பாப்போம். இந்த அபெக்ஸோரா இன்கமால நான் வாங்கின திங்ஸ். என்ற ஃபர்ஸ்ட் வித்ட்ரோவல் நான் வந்து 20,000 போட்டு நான் எனக்காக என்று எதுவுமே வாங்கல. அந்த பணத்தை வந்து எங்களோட அம்மாவுக்காக அல்லாஹ்வோட உதவியால நான் தர்மம் செய்தேன். அதற்கு பிறகு வித்ட்ரோல் போட்ட இன்கமால தான் எனக்கு என்ன சரி வாங்கணும். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்காம சரி என்று ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு ஒரு ரிங் ஒன்று வாங்கினேன். பிறகு வந்து செயின் ஒன்று வாங்கினேன் எனக்கு. எனக்கு பிடிச்ச டிசைன்ல வந்து நான் அதை செய்தெடுத்தேன். அடுத்தது வந்து ஒரு கை செயின் ஒன்று வாங்கினேன். மத்தது எங்களோட ராத்தாட வீட்டை வந்து பேனொன்று பழுதா போயிட்டு நீ நாங்க வந்து ராத்தாட வீட்டை தான் தூங்குற. அப்ப பேனொன்று ஒரு தேவையா இருந்துச்சுன்ட்டு அதையும் நான் வாங்கி கொண்டேன்.
மத்த எங்க ராத்தாக்கு வந்து முதல் பேபி பிறந்து இப்போ 1 மாசம் ஆகுது பாய். அப்ப அவருக்கு என்ன சரி வாங்கி குடுக்கணுமென்று அவருக்கும் ஒரு செயின் ஒன்று வாங்கி போட்டேன். ட்ரெஸ் எல்லாம் வாங்கி குடுத்தேன். இப்படி நான் நிறைய அபெக்ஸோரா இன்கமால நிறைய திங்ஸ் அதுகள் வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி நான் அபெக்ஸோரா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண டைம்ல வந்து ரிங் மட்டும் தான் வாங்கினேன்ட்டு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு வாங்கின திங்ஸ் தான் இதுகள் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது வந்து பாப்போம் என்ற ட்ரீம். நிறைய ஆசைகள், நிறைய கனவுகள் ஒன்று இருக்கு. அதுல ஒன்று எங்களோட அம்மாவை நான் வந்து கூடவே வச்சு அவங்கள வந்து நல்லபடியா பாத்துக்கணும். சின்ன வயசுல இருந்து இப்ப கூட எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்டா எங்களோட அம்மா தான். இந்த அபெக்ஸூரா பிசினஸுக்கு அவங்க ஃபுல் சப்போர்ட். இனி ராத்தாக்கு வெட்டிங் பண்ண டைம்ல வந்து சில கடன்கள் உம்மாக்கு இருந்தது. எங்களோட அம்மா வந்து ஃபாரின் போய் எல்லாம் செய்வாங்கன்ற ஒரு நோக்கத்தோட உம்மாவும் கடன்கள் வாங்கி ராத்தாக்கு வந்து கல்யாணத்தை முடிச்சு குடுத்துட்டாங்க. பட் அந்த கடன்களை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வழி எங்கட உம்மாக்கு இல்லாம இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அந்த கடன்களை நான் என் அபெக்ஸோரா இன்கமால கொடுத்து முடிச்சேன். அல்ஹம்துலில்லாஹ் எங்கட உம்மா வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. இனி கடனோட வாழ்க்கை வாழ்ந்தா ஒரு நிம்மதி இல்ல தானே. அதே மாதிரி அதே மாதிரி என் உம்மாட பேரால நான் இன்னும் அதிகமா தர்மமாதிகள் செய்யணும் என்று எனக்கு ஆசை. இப்ப இருக்கிற மாதிரி உம்மம்மா என் கூடவே ஆரோக்கியமாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் வந்து எங்களோட உம்மம்மாவுக்காகவும் என் உம்மாவுக்காகவும் துவா செய்து கொள்ளுங்க கட்டாயம். அடுத்தது வந்து உம்ராக்கு போகணும் என்ற ஆசை உண்டு. எங்கட உம்மம்மாவை நான் கூட்டிக் கொண்டு போகணும். எங்கட உம்மா வந்து ஃபாரின்ல இருக்கிற டைம்ல அவங்க வந்து உம்ரா செய்துட்டாங்க அல்ஹம்துலில்லாஹ்ண்டு. அடுத்தது வந்து எனக்கு லேப்டாப் ஒன்று வாங்கணுமென்று ஆசை. இது வந்து நான் ஓ லெவல் படிக்கும் போதே வாங்கி யூஸ் பண்ணணுமென்று ஆசை. அப்ப அந்த டைம் வந்து நான் அம்மாட்ட சொன்னேன். இப்படி ஒன்று எனக்கு வாங்கி தாங்கம்மாண்டு. அப்ப உம்மா வந்து சொன்னது, "நீ ஓ லெவல்ல பாஸ் பண்ணு. நான் உனக்கு வாங்கி தரேன்டு." அப்ப நான் வந்து ஓ லெவலையும் பாஸ் பண்ணிட்டேன். நீ ஓ லெவல் எழுதி முடிஞ்சதோட கொரோனா டைமும் வந்துட்டு. அப்ப இனி வந்து ஏ லெவல் கிளாஸ் வைப்பாங்க. அப்ப ஃபோன் ஒன்று இருந்தா நமக்கு நல்ல மெயின். எங்க போறேன்டாலும் கொண்டுட்டு போய்த்துக்கலாமெண்டு. அப்ப நான் அம்மாட்ட வந்து சொன்னேன், "எனக்கு லேப்டாப் வேணாம்மா, எனக்கு ஃபோன் ஒன்று வாங்கி தாங்கன்ட்டு." அப்ப அதே மாரி உம்மா சொன்ன மாதிரி எனக்கு ஃபோன் ஒன்று வாங்கி தந்தாங்க. அப்ப சொன்னாங்க, "ஏ லெவல் படிச்சு பாஸ் பண்ணு, உனக்கு லேப்டாப் ஒன்று வாங்கி தரேன்ட்டு." அப்ப அதே மாரி நான் ஏ லெவல் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன். நான் வந்து 2022 ஏ லெவல் பேட்ச். இனி கொரோனா டைம்ல 2023ல தான் எக்ஸாம் நடந்தது. இனி ஏ லெவல்ல முடிச்ச பிறகு கோர்ஸுக்கு போவோமெண்டு. இனி எல்லோரும் அந்த டைம்ல அப்படித்தானே. எந்த மைண்டும் அப்படித்தான் இருந்துச்சு. அம்மாட்ட சொன்னேன். சரி செய் பாப்போமெண்டு. அப்ப எனக்கு வந்து ஐடி நாலேட்ஜ் வந்து அந்த டைம் இல்ல. நான் ஓ லெவலையும் சரி, ஏ லெவலும் சரி ஐடி பாடம் வந்து எடுக்கல. அப்ப ஐடி கோர்ஸுக்கு போவோம். அதோட வந்து இங்கிலீஷ் கோர்ஸையும் செய்வோமெண்டு பெட்டிகுலர் ஈஸ்ட்ரோ மெட்ரோ கேம்பஸ்ல நான் வந்து டிப்ளோமா இங்கிலீஷும், டிப்ளோமா ஐடி வந்து 1 இயர் கோர்ஸ் வந்து செய்தேன். அந்த டைம் ஒரு கிழமையில 5 நாள் போய் கொண்டு வாரேன் நான். இங்கருந்து பெட்டிகுலருக்கு போறதுக்கு பஸ் காசு வந்து ரூ. 300. இனி சாப்பாடு செலவு, இனி மார்னிங் போனா ஈவினிங் தான் பாரு அப்படி இருந்துச்சு. அந்த எல்லா செலவும் வந்து எங்க அம்மா தான் பார்த்துக் கொண்டு இருந்தாங்க. அப்ப அந்த டைம் வந்து இனி லேப்டாப் வந்து வாங்கி கேட்கிற ஒரு இதுல நான் இல்ல. சரி கோர்ஸ் முடியட்டுமென்று அப்படி இருந்தேன். கோர்ஸ் எண்ட்ல தான் எங்கட அம்மா ஊருக்கே வந்தது. அவ ஆசைப்பட்டபடி என்னைய அவட செலவாலேயே நல்லா படிக்க வைத்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆசைப்பட்ட மாரி அந்த லேப்டாப்ப வந்து எந்த அபெக்ஸூரா இன்கமால இன்ஷா அல்லாஹ் அதையும் வாங்குவேன். அடுத்ததையும் வந்து வீடு கட்டணும். எனக்கு இப்ப இருக்கிற நாங்க இப்ப இருக்கிற வீடு வந்து சரியான பணிவு. வெள்ளம் போட்டா எங்கட ஏரியால வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வெள்ளம் ஏறுறது எங்கட வீடா தான் இருக்கு. அப்படி பணிவு. இனி எனக்கென்று எது என்றாலும் நான் தான் பார்த்து செய்தே ஆகணும். யாரும் வந்து இனி எனக்கு செய்து தர போறதில்ல. அந்த ஆ அடுத்ததையும் வந்து உம்மாட ஆசையில உண்டு. நான் வந்து ஒரு ஜொப்ல வந்து இருக்கணுமெண்டு. என்ற இலட்சியத்த வந்து நான் அடையணும். அவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கட அம்மா என்ன வந்து படிக்க வச்சாங்க. நானும் அது போல படிச்சேன். அதற்கான பலன நான் வந்து இன்ஷா அல்லாஹ் அடையணும். ஓகே. அடுத்தது வந்து என் யூஷப்ப வந்து நான் எப்படி ஆக்டிவ் பண்ணி கொண்டேன்ட்டு பார்ப்போம். ஆ நானும் ஸ்டார்ட்ல வந்து ஜாயின் பண்ண டைம்ல ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணினேன். எனக்கு எந்த விதமான ஆர்டர்ஸும் வரவே இல்ல. அப்ப நான் வந்து செய்தது எந்த பெர்சனல் யூஸுக்கு வந்து எடுத்து பார்ப்போமெண்டு, ஆ நான் ஆல்ரெடி ஆன்லைன் ஷாப்பிங் அதுகள் செய்து கொண்டிருந்தேன். இப்ப அதுக்கெல்லாம் டைமே குடுக்குறதில்ல. எல்லாம் அபெக்ஸூரா பிசினஸ் தான் கொடுத்து கொண்டு வாரேன். இனி அதுல வந்த காசுல எனக்கு ஆ கேஸ்ட்ரிக் இருந்துச்சு. அப்ப இங்கினிமேலுக்கும் ரிஷ்யூ ஆயிலும் ஒரு மல்டி பர்ப்பஸ் ஆயில் தானே. அப்ப அதையும் எடுத்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு மிச்சம் நல்ல கேஸ்ட்ரிக்கே இல்லாம போயிட்டு.
அம்மாவும் யூஸ் பண்ணினா அவங்க சொன்னாங்க கை கால் வலி எல்லாம் குறைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ப்ராடக்ட்ஸ் மேல ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அத வச்சுக்கொண்டு எங்கட ஃபெமிலிக்குள்ளேயே பேசி ஓடஸ கலெக்ட் பண்ணினேன். யூஷாப் ஆக்டிவ் பண்ண அப்பயும் பாயிண்ட்ஸ் வந்து போதா. அப்ப நான் ஜாயின் பண்ண டைம்ல வந்து சபாஸ்கிட்ட சொன்னது ஆஃப்லைன் மீட்டிங் செய்யுங்கன்ட்டு. அந்த டைம் எனக்கு செய்து கொள்ள இயலாத சிச்சுவேஷன் தானே. அப்ப நான் வந்து பிறகு சரி செய்வோம் என்று நீ சபாஸ்கிட்ட சொல்லி ருஷானி அக்கா வந்து வீட்ட வந்து செய்து தந்தாங்க. அதுல வந்த ஆர்டர்ஸ்ல அல்ஹம்துலில்லாஹ்ன்னு நான் வந்து என் யூஷாப்ப வந்து ஆக்டிவ் பண்ணி கொண்டேன். அடுத்தது வந்து டீம் டெவலப். நான் என்ன டீம் டெவலப் வந்து எப்படி செய்து கொண்டு போனேன்டா, பெஸ்ட்டோட போட்டத்தோடயே நான் வந்து டீம் பேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த WhatsAppல உள்ளவங்கள தான் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் இன்வைட் பண்ணி பார்த்தேன். அதுக்கு பிறகு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ட்டு குரூப் ஓப்பன் பண்ணி, அதுல லிங்க வந்து அதிகமா லிங்க் டு லிங்க் ஷேர் பண்ணி அப்பதான் மெம்பர்ஸ் எடுத்தேன். மத்தது எனக்கு தெரிஞ்ச நியூஸ் மீடியா குரூப்கள்ல ஆ இனி சின்ன பேமெண்ட் சல்லி கட்டி அப்படி நான் மெம்பர்ஸையும் எடுத்துக்கொண்டேன். அடுத்தது பார்ப்போம். அபேக்ஸுரா பிசினஸ் பிறகு என்னுடைய ஸ்கில்ஸையும் நான் வந்து வளர்த்துக் கொண்டிருக்கிறேன். என்னாலயும் செய்ய இயலும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு. தொடர்ச்சியா அதே மாரி நான் விடாம இந்த அபேக்ஸுரா பிசினஸ வந்து செய்து கொண்டு வாரேன். மத்தது வந்து டைம் மேனேஜ்மென்ட். இந்த டைமுக்கு இதத்தான் செய்யணும் என்று ஒரு டைம் போட்டு நான் ஒர்க் பண்ணி கொண்டு வாரேன். மத்தது ஸ்போக்கன் பேச்சுத்திறன். அபேக்ஸுரால நான் ஜாயின் பண்ண முதல் வந்து அதிகமா நான் யாரோடையும் பேச மாட்டேன். எங்க அம்மா ஃபாரின்ல இருக்கும்போது அவக்கு மட்டும் தான் வாய்ஸ் மெசேஜ் கூட நான் போடுவேன். ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்க, "கஸ்மினா வந்து சைலன்ட் கேர்ள்ன்ட்டு." ஆ எல்லோர் எல்லோரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கொள்ளவே இல்ல. ஏன்னா எனக்கு தெரியும் நான் எப்படி என்று. ஆ ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட போடவே மாட்டேன். ஒரு டைம் வந்து டீம்ல தான் ஒரு கேள் ஒன்று சொன்னாங்க. சிஸ்டர் நீங்க வந்து டைப்பிங் மெசேஜே பண்ணி கொண்டு இருக்கிறீங்களே, வாய்ஸ் போடுறீங்களே, எனக்கு கொஞ்சம் கால் எடுக்கிறீங்களான்ட்டு. அந்த டைம் நான் விளங்கிக் கொண்டேன். ஓகே, நம்மட பக்கம் இது இருக்கு. நாமளே நம்மள வந்து சேஞ்ச் பண்ணி கொள்ளணும்ன்ட்டு எந்த WhatsAppல இருந்து மத்த WhatsAppக்கு வாய்ஸ் நோட் போட்டே நான் பழகினேன் அந்த டைம். மத்தது வந்து லீடர்ஷிப். ஒரு டீம வந்து எப்படி கொண்டு போகணும் என்ற அந்த திறனை வந்து நான் வளர்த்துக் கொண்டு வாரேன். அடுத்தது வந்து திட்டமிடல். இன்னொரு வேலைகள் இருந்தாலும் அதற்கான ஒரு திட்டமிடலை நாம செய்து கொண்டு போனா அதுல வந்து கட்டாயம் வெற்றி அடைந்து கொண்டு போக இயலும். ஓகே. இதுவரையும் இந்த அபேக்ஸுரா ஜேர்னிய வந்து கேட்டுக்கொண்டிருந்த எல்லோருக்கும் வந்து தேங்க் யூ. எந்த அபேக்ஸுரா ஜேர்னி வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதுபோல என்னைய கைட் பண்ணிய எனக்கு சப்போர்ட்டா இருக்கிற லீடர்ஸையும் தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லியா ஓன் சிஸ்டர் மாரி என்னோட பேசிக் கொண்டிருக்கிற இந்த சஃபா சிஸ்டர், மிஸ்ரா சிஸ்டர், முஷாபிரா சிஸ்டர், மத்தது வந்து ருஷானி அக்காக்கும் இவ்விடத்துல நான் வந்து நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அடுத்தது வந்து என்னோட சேர்ந்து ஒன்றாக ஒர்க் பண்ணி எனக்கு சப்போர்ட்டா இருந்து ஒர்க் பண்ணி கொண்டு போற இந்த டீம் மெம்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து நான் நன்றியை வந்து சொல்லிக் கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். தேங்க் யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஹஸ்மினா சிஸ்டர். உண்மைக்குமே டைம் போனதாவது விலங்கல் அவ்வளோ இன்ஸ்பைரிங்கா அவ்வளோ மோட்டிவேஷனா இருந்தேன். நான் நினைச்ச அப்படித்தான் எல்லாருக்கும் என்று சொல்லி நீங்க சொன்னதானே எனக்கு இது அடிக்கடி சொல்லிச்சு ஒரு விஷயம் என்று சொன்னா, நான் வந்து என் எபெக்ஸோட இன்கமால என் அம்மாக்கு ஒன்றும் செஞ்சில்ல. என் அம்மாக்கு இதால வந்து நான் இப்ப தர்மம் செய்தேன். அவட பேரை சொல்லி அவ குடிக்கிற மாதிரி என் இன்கமால நான் நிறைய தர்மம் செய்தேன் சிஸ்டர். என் அம்மாக்கு ஒன்றும் செஞ்சில்லைன்னு சொல்லி நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்ல விரும்பிய ஹஸ்பண்ட் சிஸ்டர். இப்ப யார் என்று சொன்னாலும் அவங்க அவங்களோட அம்மாவை தான் பாக்கிறதுக்கு விரும்பிய. இப்ப நீங்க யாரோட நிச்சயம் உங்களோட உம்மாட அம்மா. சோ நீங்க இப்ப அவங்கள பாக்கிய. சோ வந்து உங்களோட உம்மாட கனவு எனக்கு உங்களோட மூலமாக நிறைவேறிய. சோ இதுல வந்து உண்மைக்குமே எனக்கு அவ்வளவு பெருமையா சந்தோஷமா இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகல உங்களோட ட்ரீம் என்று இருந்தது வந்து உம்ரா இல்ல ஹஜ் சீசன்ல சொல்லி ஹஜ்ஜஸும் போகணும்னு சொல்லி இந்த இன்கமால இன்னும் நல்லா போயிட்டு உங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இன்னும் உங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட் ஆகணும்னு சொல்லி நானும் துவா செஞ்சு போய் உண்மையில சில நேரம் வந்து எபெக்ஸோட இன்கம்ல வந்து எங்களோட கனவுகள் நிறைவேறிய எங்களுக்கு வந்து நல்ல இன்கம் வந்து கிடைச்சு அதையும் தாண்டி நல்ல உறவுகள் கிடைச்சு இது உண்மையான ஒரு விஷயம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹஸ்மினா. இன்னும் நீங்க முன்னுக்கு போகணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்ளியே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஐமினா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 8:40 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹஸ்மினா சிஸ்டர் உங்களோட ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணினா ஓகே.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் ஈவினிங். எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு செஷன் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். நான் பேசுறதுல அது கிளியரா விளங்குதா? ஓ கிளியர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நான் என்ன பத்தி அறிமுகம் ஒன்று தருகிறேன். என்னடா ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்றேன். சொன்னா கல்முனை முனிசிபல் கவுன்சில்ல டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நான் ஒர்க் பண்றேன். அடுத்து 2வது கேட்டகரி நான் அபிக்ஷராவில் மில்லேனியர் கிளப்ல இருந்து கொண்டிருக்கிறேன். ஸோ மாஷா அல்லா இன்னைக்கு என்னது ஃபுல் டைம்ங்கிற ஒர்க் கொண்டு அடுத்தது பார்ட் டைம்ங்கிற ஒர்க். நான் ரெண்டுமே ஃபுல் டைம் தான். இப்போ வந்து ரெண்டுமே ஃபுல் டைம்ங்கிற ஒரு நினைப்போட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸோ அந்த வகையில இதுல ஜாயிண்ட் ஆன எல்லாரையும் ஃபர்ஸ்ட்டுக்கு கலர்ஃபுல்லான அபிக்ஷராவை முன்னிறுத்தி எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கொண்டு நம்ம வந்துட்டு கம்பெனிக்குள்ள என்டர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, update yourself. Don't be jealous with anyone. Don't compare with anyone. Just focus on being the best version of yourself. யாருடையும் நம்ம பொறாமைப்பட தேவையில்ல, யாருடனும் நம்ம போட்டி போடவும் தேவையில்ல. நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளை சிறந்தவராக மாற்றிக் கொள்வதில்தான் நம்மள கவனம் செலுத்த வேண்டும். ஸோ எல்லாருமே ஒரு குடும்ப மெம்பராக நாம் எல்லாருமே அபிக்ஷரா கம்பெனியில வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு அபிக்ஷரா கம்பெனியை பற்றி இன்னைக்கு உண்மையிலே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் வெளியிடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ற நான் கலம்புல கிட்டத்தட்ட 6 years நான் இருந்தேன் நான். ஸோ அந்த டைம்ல அந்த ஃப்ரெண்ட்ஸ் மார் வந்துட்டு அந்த அபிக்ஷரா கம்பெனி அந்த ப்ரொடெக்ட் சொல்லி அந்த சும்மா ஸ்டேட்டஸ் அதுகள் போடுவாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு ஃபெரோசா சிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. முஹைமினா சிஸ்டர் எனக்கு சின்னதுல இருந்து ஃபெரோசா சிஸ்டர் தெரியும். அதுக்கு பிறகு நல்ல நெருக்கமானங்க பழகினாக்கள். ஏன்னா நாங்க மதரசாவுல ஒன்ற ஓதினவங்க. ஸோ அது நல்ல நெருக்கம். ஸோ அவங்க இன்வைட் பண்ணாங்க. இந்த முஹைமினா தாத்தா நீங்க இதை ஜாயின் பண்ணுங்க, ஆன்லைன் பிசினஸ் செய்யறதானே மாஷா நல்ல மண்டு. அப்ப இன்னைக்கு உண்மையில எனக்கு என்னன்னு சொன்னா இந்த ஆபீஸ்ல கடும் ஒர்க் லோட். அப்ப இன்னைக்கு அந்த டைம் எடுத்து அதை செய்யக்கூடிய ஒரு இது இல்ல. அதுக்கு பிறகு நான் சரி ஃபெரோஸ் அசீஸ் நான் இன்ஷா அல்லா ஜாயின் ஆகுறேன், சில பாப்போமேன்னு சொல்லிட்டு 2-3 தடவை சொல்லிட்டேன். சில நேரம் அவங்களோட ஸ்டேட்டஸ்ல நான் அந்த ஏர்ன் பண்ற அந்த மணி சேலரி அதுகளை நான் கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல பாடுபடுத்திட்டு அப்ப நான் போய் ஃபெரோஸ் சிஸ்டர் நீங்க என்ன ஏர்ன் பண்றீங்களாங்க? நான் ஏர்ன் பண்றேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது உண்மையாகவே ஒரு இதுதான், நீங்க கொஞ்சம் ஜாயின் பண்ணி பாருங்களேன் 2வது தடவை சொன்னாங்க. அதுக்கு இடையில எனக்கு 3 பேர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த குரூப்ல நான் ஆன்லைன் குரூப் ஒன்று செய்யறேன். ஸோ அந்த ஆன்லைன் குரூப்ல எனக்கு மெசேஜ் ஒன்று வந்துச்சு. மற்ற பர்சனலா ஓட்டமாவடி அடி ஏர் ஆகுறேங்கிற ஒரு புள்ள உண்டோ இன்வைட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகு எனக்கு சரி நம்ம இதை ஜாயின் பண்ணித்தான் பாப்போமேன்னு சொல்லி நான் உண்மையா சூஸ் பண்ண ஆள் தான் ஃபெரோசா சிஸ்டர். ஏனென்றா அவ எல்லா விஷயத்திலையும் நல்ல எக்ஸ்பர்ட் ஆனால் நல்ல ஒரு திறமையான ஒரு ஆள் ஃபெரோசா சிஸ்டர். ஸோ அவ மூலமா நம்ம ஜாயிண்ட் ஆகுவோம்னு சொல்லி ஜாயிண்ட் ஆனேன். இதுக்கு முதல் வந்துட்டு இந்த ஜாப் வந்துட்டு ஹலாலா ஹராமா, நம்ம ஒரு பிசினஸ் நம்ம செய்யறேன்னு சொன்னா அதுக்கு முன்பின் தெரியாம நம்ம கால் வைக்க கூடாதுதான் நிறைய ரிசர்ச் சில நேரம் பார்த்தேன் நான். ஸோ யூடியூப்ல போய் பாக்குறேன். அடுத்து சில ஆக்கள் அந்த கலம்பு சைட்ல 1-2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தவங்க அவங்கள்ட்ட கேட்டேன். சில ஆக்கள் சொன்னாங்க தெரியல அப்படி கம்பெனி இருக்கும், சில ஆக்கள் சொன்னாங்க ஃபேக் கம்பெனியா தான் இருக்கும், எனக்கு எனக்கு தெரியல முஹைமினான்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மனசுல வச்சுட்டு நிறைய நான் மேக்சிமம் தேடல் எனக்கு அதிகரிச்சுக்கு. ஸோ அதிகரிச்சு அதுக்கு பிறகு நான் ஃபெரோசா சிஸ்டர் போய் கிளியர் பண்ணினேன். ஸோ நிறைய அப்டேட் எனக்கு ஃபெரோசா சிஸ்டர் தந்தாங்க மாஷா அல்லா. அதுக்கு பிறகு உண்மையா ஒரு சந்தோஷமா நான் என்ன செஞ்சேன், இதுல ஜாயிண்ட் ஆகும் நினைச்சு நான் ஜாயிண்ட் ஆனேன். ஆனா எந்த பழக்கம் என்னன்னு சொன்னா அந்த ஜாயிண்ட் ஆனா ஒரு விஷயத்தை செய்ய போனா அதை சக்சஸா செய்யணும், அதுல இருந்து பெக்காக போடா. சோ ஃபர்ஸ்ட் நம்பி இறங்கி நம்ம அதை செய்யணும், கடைசி வரையும் செஞ்சு முடிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு இருக்கு. இப்ப இல்ல, நான் எப்பயும் தான் படிக்கிற காலங்களையும் சரி, நான் இப்ப இந்த காலங்களையும் சரி அப்படி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அப்படி ஒரு தாட்ஸ் ஒன்று இருக்குது. அந்த டைம்ல வந்துட்டு இப்ப அந்த டைம்ல பிஸியா இருப்பேன். இந்த டைம்ல படிக்கிற காலங்களே நிறைய விஷயங்கள் நான் செஞ்சேன். நான் எப்படின்னு சொன்னா WD செஞ்சுட்டு இருந்தேன், CC லெவல் செஞ்சுட்டு இருந்தேன். அப்படி நிறைய இதுகள் வீட்டு சொல்லுவாங்க அதுல இதுல கால் வைக்காதீங்க. இல்ல அப்படி இல்ல, நீ மதரசா ஸ்டடிஸ் இருந்தெல்லாம் நான் அப்படி ஒரே டைம்ல 2-3 நாள் செய்யக்கூடிய கொஞ்சம் ஒரு என்னன்னா அது இன்ட்ரெஸ்ட் மாதிரி லைஃப்ல போரிங் வரப்படாண்டு அப்படி நான் பழகிட்டேன் சின்ன இதுல இருந்து. இந்த பாருங்க அதே நோக்கம் வந்துட்டு இந்த நான் ஜொப்புக்கு வந்ததுக்கு பிறகும் எனக்கு ஃபுல் பிஸி ஆயிட்டு. ஒன்று வீட்டை வந்தா இந்த இது ஆபீஸ் போனா ஆபீஸ் ஒர்க் அப்படி உண்டு. இப்ப அடுத்தது பாருங்க, இப்ப நான் ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன்,
இந்த கம்பெனிக்குள்ள உள்ளாகின உடனே நான் அந்த யாரு சிக்ஷனா குணவர்தன சார் அவங்கள பத்தி சர்ச் பண்ணேன், ப்ரொடக்ட் பத்தி சர்ச் பண்ணேன், எல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணின உடனே நம்ம ப்ரொடக்ட் எடுத்து பார்ப்போமே, எப்படி நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட வாங்குவாங்களா, என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ரிசியூல வந்துட்டு ஃபெரோசா சிஸ்டர் வாங்கினேன். வாங்கி இந்த மகளுக்கு கொஞ்சம் ஹேர் ஆயில் இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணினேன். மாஷாலா திருப்பி நானும் எனக்கு சரியான தலைவலி வாரேன். அந்த ரெப் பண்ணும்போது சரியான தலைவலி வாரேன். ஸோ அதை நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஃபெரோசா சிஸ்டர் கேக்குது, என்ன மாதிரி சிஸ்டர் நான் இப்பதான் யூஸ் பண்ணிட்டு வரேன், சில கொஞ்சம் பொறுங்க ஃபெரோசா சொல்லி சொல்றேன் நான். அதுக்கு பிறகு ஒரு 1 வீக் பிறகு நான் சொன்னேன், இன்னைக்கு கொஞ்சம் நல்ல தன்றிக்கு கொஞ்சம் திருப்தியா தான் இருக்கு ஃபெரோசான்னு சொல்லி. அதுக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், ஸ்டேட்டஸ் அதுகள் போடுறதுக்கு முதல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும்ன்றதால இன்கிரீடியன்ட் அதுகளை ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணி நான் குடிச்சேன், எங்க அம்மா கொடுத்தேன், எங்க சிஸ்டர்ஸ் மாதிரி கொடுத்தேன். மாஷால்லா நல்ல உண்மையா அந்த என்னடா சரியான பெயின், உடம்பெல்லாம் சரியான பெயின் அறிகிற. அப்ப நான் குடிச்சதுக்கு ஒரு 1 வீக்கா எங்க ஹஸ்பண்ட கேட்டேன், எப்படி எங்க மாற்றம் அந்த அவர் சொன்னிச்சு என்ன சொன்னாங்கடா, இப்ப மாற்றம் இல்லைங்க, ஏனண்டா முதல் இடுப்புக்கு நோவுது, காலுக்கு நோவுதுமான்னு சொல்லி சரியான அணுக. ஆனா இப்ப மாஷால்லா நான் திருப்தி. அப்படி சொன்ன அந்த அவர் என்ன கால்குலேட் பண்ணி வச்சுக்கிறாரு. சோ அந்த நிமிஷத்துல கடும் சந்தோஷமா போயிது. அப்ப இது உண்மையான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லிட்டு. அதுக்கு பிறகு நான் மேக்சிமம் எங்க ஃபேமிலிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நான் இப்படி அக்கட்ட சொல்றேன், இப்படி ஒன்று யூஸ் பண்ணி பாருங்க சொல்றேன். இப்படி ஒரு கட்டத்துல வந்து இந்த பக்கத்துல ஒரு ஆண்டி ஒரு ஆள் இருந்தத, நான் வெடி ஹவுஸுக்கு போயிட்டு வாரேன். அவ டாய்லெட் பிரச்சனை, அப்ப இருங்களேன் ஆண்டின்னு சொன்னேன். இல்ல எனக்கு டாய்லெட் பிரச்சனையா இருக்கேன்டா, 10 days போகுதுண்டா. அப்ப என்கிட்ட ஒரு இது ஒன்று இருக்கீங்க, என் ராத்தா சொல்றா, குட்டி டாக்டர் ஒன்று இருக்கியா, அவட கேளுங்கன்னு சொல்லி சிரிச்சுட்டு இங்க வாங்கன்னு கூப்பிட்டு, என்ன மால் அப்படின்னு சொல்லி கேக்கா. நான் சொன்னேன், இப்படித்தான் விஷயம் இவங்களுக்கு ஒன்று, அதோட கொஞ்சம் ஃபேக் நான் காசினியாவும் சேர்த்து இப்படி சொன்னேன். உள்ள கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நான் சொல்ல கடும் சந்தோஷமா இப்ப தாங்க என்கிட்ட உண்மையா ஸ்டாண்ட் இருந்துச்சு. சோ அதுல காசினியா ஒன்றையும் இங்கிலீஷ் ஒன்றையும் கொடுத்து ஒரு 2 நாள் திருப்பி என்னன்னையும் அவ என்ன கண்டு கடும் சந்தோஷப்பட்டா. நீ தந்ததுல கடும் சந்தோஷமா, எனக்கு என்ன ராகத்தா, டாய்லெட் இதெல்லாம் போகுதுமா, நிறைய நல்ல இதா சொன்னா. இப்படி சொல்லும் போது எனக்கு கடும் சந்தோஷம் உச்சத்தை தொட்டுச்சு. அப்ப அதுக்கு பிறகு இன்னும் 2-3 பேரை கிட்ட கொடுத்தோம்னா அவங்க மேக்சிமம் நல்ல இதா சொன்னாங்க. அப்ப உண்மையிலே இது மாஷா அல்லா, இது ஒரு பேக் இதுகள் இல்ல, உண்மையிலே 100% நான் சில பேரை 99% சொல்றேன், 100% இது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் என்று சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி எனக்கு அது ஒரு ஊந்து சக்தியா இருந்துச்சு. சோ அல்ஹம்துலில்லாஹ் நான் அடிக்கடி வந்துட்டு ஃபெரோசா சிஸ்டர் என்ன டைம்ல என்ன வேணுமென்றாலும் நான் கேட்பேன். அதை அந்த டைம்ல எனக்கு சொல்லி தருவா. அப்படி ஒரு நல்ல ஒரு லீடர் எனக்கு அமைஞ்சு. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த பிசினஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர காரணமும் என்னன்னு சொன்னா, அடுத்தது மேத்தமேட்டிக்கல் இன்ட்ரெஸ்டிங். எனக்கு மேத்தமேட்டிக்கல் சொன்னா அக்கௌண்ட்ஸும் சரி மேத்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டா செய்வேன். சோ அதனால இதுல வந்து பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் ஒன்று இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் கால்குலேஷன் வந்துட்டு பார்க்கும்போது கடும் சந்தோஷமா இருக்கும். அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி இருக்கும். அடுத்து வந்துட்டு என்ன டவுட் கேட்டாலும் ஃபெரோசா சிஸ்டர் சொல்லித்தாரு. நம்ம யாரு என்ன கேட்டாலும் அந்த டக்குனு ஃபெரோசா சிஸ்டர் கேட்டோன்னே ஃபெரோசா சிஸ்டர் சொல்லி தரும். இனி நான் என்ன சிஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு 40 minutes வந்துட்டு எடுத்து ஹலோ இல்ல உங்களோட கனெக்ஷன் கட் ஆயினா இப்போ ஓகே கதைங்க சிஸ்டர். ஓகே. இப்படி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு மோட்டிவேஷன் ஃபெரோசா சிஸ்டர் நாங்க. அதுக்கு பிறகு நான் கண்டினியூஸா இதை ஸ்டார்ட் பண்ணி செய்யக்கூட. நான் ஜாயின் பண்ணினதே நவம்பர் 1st வீக்ல, அக்டோபர் 31st நவம்பர் 1st வீக்ல. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் போட்டது நவம்பர் 8ஆம் தேதி நான் ஆர்டர் போட்டு நல்லா இனி ஆர்டர்ஸ் எல்லாம் மாஷால்லா நல்ல இதா வருது. அடுத்து நான் ஸ்டேட்டஸை போடுவேன். நான் என்னை உளப்பூர்வமான உண்மையான விஷயத்தை மட்டும் நான் சொல்லுவேன். சில ஆட்கள் வந்துட்டு திருப்தி இல்லாம நெகட்டிவ் தாட்ஸோட இருந்துட்டு, நீங்க பிடிச்சா உண்மையாவே குடிக்க தேவையில்லதா, நீங்க இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு மேக்சிமம் நல்லா சப்போர்ட் பண்ணுவேன். இனி நிறைய ஆட்களை கொடுத்து போட்டு ஃபீட்பேக் நேர்ல சில ஆட்கள் வந்துட்டு வாய்ஸ் தர மாட்டாங்க. உண்மையா ஃபீட்பேக் கேட்கறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் வெயிட் லாஸுக்கு எடுத்துட்டா என் வாய்ஸ் தெரிஞ்சு செஞ்சா மரம் நீங்க போடுவீங்க ஸ்டேட்டஸ், அது எனக்கு இது இல்லைன்னு சில ஆட்கள் இமேஜ் ப்ராப்ளம் தானே. சோ அப்படியான ஆட்கள் நான் மேனேஜ் பண்ணி, அப்படியான ஆட்கள் நான் அப்படி செய்ய மாட்டேன் நான் சொல்லி மேக்சிமம் நான் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் அவங்க எல்லாரையும் ஒரு விதமான ஒரு இதுக்கு கீழே கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு என்னது டிசம்பர் 14ஆம் தேதி செகண்ட் வீக், டிசம்பர் செகண்ட் வீக்ல எனக்கு ஃபர்ஸ்ட் இன்கம் வந்துட்டு. இன்கம் வர எனக்கு உண்மையா கடும் சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப ஃபெரோசா சிஸ்டர் கேக்குது, சர்ப்ரைஸா கொண்டு வந்து முஹம்மது தாத்தா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து கட்டும் சந்தோஷமா இருக்கு. உண்மையாவா எல்லாருமே இது அது வர மாட்டா ஃபேக்ன்னு சொன்னேன். இதை தாண்டி எனக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள வந்துட்டு கட்டும் சந்தோஷமா இருந்து. எல்லா ஷாப்பும் நான் ஃபில் பண்ணிட்டேன் மாஷா அல்லா. 7 ஷாப்பும் நான் ஃபில் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு கடும் சந்தோஷமா இருந்துச்சு.
திருப்பி போட்டோ தாங்கன்னு கேக்கா. நான் சொன்னேன் இந்த போட்டோ இந்த போட்டோ நீங்க பார்ப்பீங்க எல்லாம் டிஸ்பிளே ஆவீங்க. இந்த போட்டோ வந்துட்டு எனக்கு ஒரு உண்மையா ஒரு பிடிச்ச ஒரு போட்டோ உண்டு அந்த ஆபீஸ்ல. ஏன்டா இந்த போட்டோ நிறைய எனக்கு அச்சீவ்மெண்ட் உண்டு தந்திருக்கு இந்த போட்டோ. சோ இதை ஃபெரோசா சிஸ்டர் சொல்றா, சரி சிஸ்டர் நம்ம இந்த போட்டோ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த போட்டோவை கொடுத்து அவ என்னது விஷ் பண்ணி போடுறா. கட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. சோ அதுக்கு பிறகு நான் ஏர்ன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வரும்போது எனக்கு வந்துட்டு 50,000 எடுத்துட்டேன். அந்த டைம்ல தான் அனௌன்சிங் செய்யறாங்க 50,000 ஏர்ன் பண்ண எல்லாருமே அந்த ஒரு வீக்குள்ள குறிப்பிட்ட வீக்குள்ள February 1 வந்துட்டு எல்லாருமே இளநீ என்னது டைமண்ட் கிரவுன் ஹோட்டல்ல ஒரு அவார்டிங் செரிமோனி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் ஃபெரோசா சிஸ்டர் நீங்க வரணும், கண்டிப்பா நீங்க வரணும், நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கடா 40,000 மாஷா எல்லாத்துக்கு முதல் வீக் இன்னைக்கு 50,000 ஆயிட்டு. கடும் சந்தோஷம். நீ மிஸ்டர் சொன்னாங்க சரி போவோம். என்னன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் மிஸ்டர் மாஷால சப்போர்ட், இனி பிள்ளைக்கும் சப்போர்ட், அடுத்து வந்துட்டு பேரண்டும் சரி சப்போர்ட், சிஸ்டர்ஸ் மாதிரி எல்லாருமே சப்போர்ட். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த திங்ஸ் வாங்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு நான் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டுக்கு மணி தர மாட்டாங்க யாரும். நீங்க எடுத்துட்டாங்க ரிசீவ் ஆனது ஒரு தாரணம்பாங்க. அந்த டைம்ல எனக்கு உண்மையா சிஸ்டர் சொன்னா நீங்க செய்யுங்க மோயம், நீங்க செய்யுங்க. என் மத்த பேர் ரிஃபானான்னு சொல்லுவாங்க, நீங்க செய்யுங்க ரிஃபானா. நான் அது மணி தரேன் ஃபர்ஸ்ட்டுக்கு 40,000 உனக்கு தந்தா உண்மையா கட்டும் சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ அதை வச்சு நான் திங்ஸ் வாங்கிலாம் செஞ்சேன். salary earn பண்ணாலும் ஒரு ஒரு என்னன்னு சொல்றேன், அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி திங்ஸை வாங்கி வச்சு கொடுத்துட்டு போறதான் அவங்க மணி தருவாங்க. அப்படித்தானே எல்லாருமே அப்படித்தானே. இப்ப ஆன்லைன்ங்கிறதும் நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதும் நேர்ல வந்து அவ ஆர்டர் பண்ணி வாங்குறதும் டிஃப்ரெண்ட் தானே. சோ அப்படி என் ஃபேமிலி நல்ல சப்போர்ட் எனக்கு தந்துச்சு. அதுக்கு பிறகு நான் அந்த இது அவார்டிங் செரிமோனி வந்த இனி ஃபெரோ சிஸ்டர் அவங்க டீம் வேணான செட் பண்ணி வந்தாங்க. நாங்க மிஸ்டர் மகள் என்று சொல்லி இங்க வந்தோம். உண்மையா வந்து திருப்பூர் கடும் சந்தோஷமா இருந்தீங்க மாஷா அல்லா. ஒரு நல்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைச்சிது. அதுல நான் நினைக்கிறேன் இது மிஸ்டர் சிஸ்டர் தான் எனக்கு அந்த சர்டிபிகேட் தராங்க. பிறகுதான் எனக்கு தெரியும் யாருண்டு. மிஸ்டர் சிஸ்டர் என்ன தெரியுமோ தெரியாதோ என்னன்னு தெரியல. பட் எனக்கு கடும் சந்தோஷம். பட் லாஸ்டா தான் இந்த மிலேனிய கிளப் என்ட்ரு ஆனதுக்கு பிறகுதான் எனக்கு மிஸ்டர் சிஸ்டர் தெரியும். எனக்கு ஃபெரோசா சிஸ்டர் இவங்க தான் சொல்லி தந்தாங்க. சோ உண்மையா ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னைக்கு கடும் சந்தோஷமா இருந்துச்சு. என்னண்டா இனி நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அங்க கம்பெனி போயிட்டு இந்த செரிமோனிக்கு போய் வந்ததுக்கு பிறகு எனக்கு கடும் இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் ஆனா நான் என்ன செஞ்சேன், கடும் இதா நம்ம என்ன செய்ய டீம் பில்டா பண்ணணும் அப்படி நல்லா ஒர்க் பண்ணேன். சோ நம்ம ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய தகமைகள் என்ன இருக்கணும்ங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும், அந்த டீமை பில்டப் பண்ண நமக்கு தெரிஞ்சு கொள்ளணும்ன்றதால பாருங்க டிஸ்பிளே லீடர்ஷிப் இஸ் நாட் அபவுட் டைட்டில்ஸ் positions or flow charts, it is about one life influencing another. சொன்னேன் தலைமைத்துவங்கிறது என்ன பதவிகளோ அந்த நிலைமைகளோ அல்லது திட்டமிடல் ஃப்ளோ சார்ட் அதுகளோ குறிக்கிறல்ல. இது வந்துட்டு ஒரு ஆளோட வாழ்க்கைய மற்றொரு வாழ்க்கைக்குள்ள என்னது அந்த ஷேப் பண்ணி கொண்டு போற ஒரு விதம் தான் இந்த லீடர்ஷிப்பா இருக்குது. சோ அந்த வகையில நான் இந்த என்ன செஞ்சேன், இந்த லீடர் இந்த இத குரூப் இந்த என்னது டீம் பில்டப் பண்றதுக்கு நான் உண்மையா அதை கையாண்டு நிறைய பேர் நிறைய டைம் எடுத்து பேசினேன், எல்லாம் செஞ்சேன். அதுக்கப்புறம் நிறைய டவுட் வந்து நீங்க சொல்றீங்க நான் ஆபீஸ் போனா ஆபீஸ் ஃபுல் மேட்டர். நான் ஆபீஸ்ல வந்துட்டு நீங்க கையடிக்க மாட்டேன். ஏன்டா நான் ஆபீஸ்ல வாங்கின சம்பளத்துக்கு இதை ஹலாலான வேலையை நான் செய்யணும் பண்றதால அப்படி செய்வேன். என் ஆபீஸ்ல சொல்ல மாட்டாங்க நான் இங்க வேலை செய்யறேன். வீட்டை வந்த உடனே தான் இந்த வேலை செய்வேன். அதுல ஃப்ரீ டைம் ஒன்று கிடைக்கல. கிடைச்சேன்டா அந்த லஞ்ச் டைம்ல வீட்டுக்கு வந்து அதை ப்ரே பண்ண டைம்ல வந்துட்டு நான் இதை கொஞ்சம் டவுன் வந்து பாத்தீங்கன்னா போனை பார்த்த உடனே ஃபுல்லா எல்லாருமே விசிட் பண்ணி வச்சிருப்பாங்க. இனி ஒவ்வொரு ஆக்களா இது பண்ணி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்தந்த தகவல் எல்லாம் நான் வழங்கிட்டு இருப்பேன். அதால எனக்கு உண்மையிலே கடும் சந்தோஷமா இருக்கு. எங்க டீம் பிள்ளைகளும் வந்துட்டு நம்ம என்ன சொல்ற விஷயங்கள் அதுகள் அவங்களும் நல்லா கேட்டாங்க. சோ சில டவுட்டுகள் வரும். ஏன்னா சில நேரம் அவங்களும் டீம் லீடா பண்ணக்கூட்டோ அவங்களை எங்கிட்ட வந்து சேர்த்துருவாங்க. சேர்த்துட்டு ஆனாலும் அவங்கள சேர்த்து கட்டி இழுத்துட்டு போகணும். அப்படி மேக்சிமம் நல்ல இது. இனி ஆர்டர்ஸ் போடுறதுக்கு மசாலா நான் salary earn பண்ணி வர கூட நிறைய இதுகள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஆர்டர்ஸ் போடுறதுக்கு மணிகக்குங்கள் அந்த விஷயத்துல அப்படி நிறைய அவங்களோட நிறைய பொறுமையாகவே மாஷா அல்லா நான் இந்த ஒரு டீம் பில்டப் நான் செஞ்சு கொண்டு வந்தேன். அதுக்கு பிறகு பாருங்க அடுத்து வந்துட்டு இதுல இன்னைக்கு நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு நான் ட்ரிப் போவேன். இதுகள் போகும்போது என்னைகிட்ட நோட் ஒன்று வச்சு கொள்ளுவேன். சோ என்னது பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்றதுக்காக வேண்டி இது யார்கிட்ட என்ன செய்யணும் என்ன பூஸ்ட் பண்ணணும் என்ன சின்ன ஒரு நோட் புக்கும் ஒரு பெண்ணும் இருக்கும். நான் இப்ப இங்க போறேன்னு சொன்னா இப்படி பெண்ணும் ஒரு சின்ன அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு நோட் புக் சரி இருக்கும். சோ இப்ப அபெக்சரால நான் ஜாயின் ஆனதுக்கு பிறகு நான் மேக்சிமம் என்ன செய்யறேன், எங்க போனாலும் ஒரு சின்ன ஒரு நோட் ஆரம்பத்துல எனக்கு தெரியாது அந்த பாயிண்ட்ஸ் கலெக்டேஷன் அதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய சார்ட் போட்டு பாக்குறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் பெண்ணை குத்தினா தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் சர்வ் ஆகும். நம்ம எத்தனை நேரம் கண்ணால பார்த்தாலும் வேற அப்ப போட்டு மைண்ட் நம்ம சர்வ் பண்ணி கொள்ளணும். ரெண்டதுக்கு வாண்டி நான் ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் நான் ஜாயின்ட் ஆகி ஒரு 1 மந்த்துக்குள்ள நான் இதை இப்படித்தான் பார்த்து நான் விளங்கி கொண்டேன்.
அடுத்தது பாருங்க. அடுத்து இந்த பாருங்க, ஸ்மார்ட் salary usage leads to stress free life. என்னன்னு சொன்னா, உண்மையிலே ஒரு ஸ்மார்ட்டான ஒரு salary நம்ம அபேக்ஷரா கம்பெனில இருந்து நல்ல ஒரு சம்பளம் நம்ம எடுக்கணும்னு சொன்னா, அது வந்து சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்குது நமக்கு. ஏனென்றா நிறைய விஷயம். ஏன்டா பொருளாதாரம் தான் எல்லாருக்குமே கஷ்டம். பொருளாதாரம் தான். இப்ப நான் கூட கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன். ஏன்டா எங்க அம்மா, எங்க பாப்பா சின்ன வயசுல மௌத்தாயிட்டாங்க. சோ அன்றமேலுக்கு ஸ்காலர்ஷிப் டைம்ல அப்ப மௌத்தாயிட்டாங்க. அதுக்கப்புறம் 4 சிஸ்டர்ஸ். சோ நான் தான் லாஸ்ட். அப்ப எங்க அம்மா கஷ்டப்பட்டு தான் வளர்த்தேன். அதுக்கு பிறகு இனி ஒவ்வொரு அகலா விடிங் பண்ணி எல்லாம் செஞ்சு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நம்மள கொண்டு வந்து என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, அந்த படிக்கிற காலங்கள்லயும் தான், யுத்த காலங்கள்லயும் தான் ஃபுல்லாவே எங்க அம்மாவோட தான் நான் வாழ்ந்துக்கு வரணும் பிரிக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் சுயம் இல்லாத ஆள். அவங்களோட அந்த ஒரு அரவணைப்புல தான் நாங்க வாழ்ந்துக்கு வாரோம். சோ இந்த இதுகளை நான் என்ன செஞ்சேன்டா, இப்ப நான் அபேக்ஷரா கம்பெனில ஏர்ன் பண்ண சேலரி ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ண என்னதுக்குண்டா, ஒரு என்னன்னு சொன்னா மன ரிலாக்ஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்கு தான் நான் யூஸ் பண்ணினேன். ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த டைம் கிடைக்கும் போது நான் ஃபேமிலியோட ட்ரிப் போனேன். சிஸ்டர்ஸ்ல அவங்களுக்கு அவங்கள சின்ன பிள்ளையில கூட்டிட்டு ட்ரிப் போனேன். அடுத்தது சில என்டர்டெயின்மெண்ட் இதுகளுக்கு இந்த ஒரு சந்தோஷமான இதுகளுக்கு. அடுத்தது நிறைய பேர் இல்லாதவங்க. நான் மேக்ஸிமம் என்னண்டா என் ஆஃபீஸ்லயும் சரி நிறைய பேர் இல்லாதவங்க. என்னென்ன அந்த ஊனமுற்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடவா, அப்படியா நான் நிறைய நான் என்னால முடிஞ்சது ஃபர்ஸ்ட் இன்கம் இதுகளை எடுத்து நான் கொமனாவே இதுவரையும் நான் மில்லேனியர் கிளப் என்ட்ராய் என்னது கிட்டத்தட்ட 4 lakhs earn பண்றேன். லாஸ்ட் 2 weeks முதல் என்னது 3,50,000 earn பண்ணியிருந்தேன். அந்த அவ்வளவு விஷயங்களை நான் கொண்டு செஞ்ச விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு அந்த எங்க ஃபேமிலிக்குள்ள அந்த நோன்பு இஃப்தார் செஞ்சேன். ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது ஃபேமிலிக்குள்ள. அடுத்தது அந்த இல்லாதவங்களுக்கு தேடி போய் சில திங்ஸ்கள் வாங்கி கொடுத்தேன். அப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சேன். அடுத்து வந்துட்டு அதுல சில மணி வந்துட்டு எந்த டீமுக்குள்ளேயே இருக்குது. என்ன டீமுக்குள்ள சில பிள்ளைகள் வந்துட்டு இன்ட்ரெஸ்டான பிள்ளைகள், மணி ப்ராப்ளம் உள்ள பிள்ளைகள். சோ அந்த அவங்க அந்த பர்ச்சேஸ் பண்றதுக்காக வேண்டியே நான் மாறி மாறி ஒருவங்கிட்ட கொடுத்த ஒரு டைம் அப்படி ஒரு 10,000 அப்படி இப்படின்னு கொடுப்பேன். ஏன்டா இதே மாதிரி எனக்கு ஃபிரோசா சிஸ்டர் செஞ்சு காட்டிருக்காங்க. சோ செல்லினம் சிஸ்டர் எனக்கு இப்ப மணி இப்ப கொஞ்சம் இதாகுது, கொஞ்சம் குறையுது, இது போடணும் சிஸ்டர்ண்டா ஓகே உடனடியா இண்டைய கூட தந்தாங்க. சோ அப்படி மாஷா அல்லா. அப்ப அப்படி ஒரு கோஆர்டினேஷன் ஒன்று இருக்குது. இந்த அடுத்தது பாருங்க, என் வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா உண்மையிலே என்னன்னா 2 வகையான ஒரு திசை திருப்பம் இருக்குது. ஒன்று இந்த ரியல் லைஃப்ல கிடைச்ச ஜொப்போட சேர்ந்துட்டு ஒரு வகையா போகுது. அடுத்தது எதிர்பாராத இடையில ஒரு சூரிய வெளிச்சம் மாதிரி ஒரு லைஃப் ஒன்று என்ன தொடர்ந்து போகுது. சோ 2 வாழ்க்கையிலையும் நான் சரிசமனா கொண்டு போகணுங்கிற இந்த துவா இருக்குது. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலேயே நான் நல்ல ஒரு சிறந்த ஒரு என்னது இன்கமரா வரணும். அதோட சமூகத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு ஆளா வரணும்ங்கிறதும் என்ற ஒரு துவாவாக இருக்குது. அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது நான் மில்லேனியர் கிளப்ல வந்தது. சோ கடும் சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு விஷ் பண்ணி அப்படி போடும்போது அதுக்கு பிறகு என்ன குரூப்ல எட் பண்ணியிருந்தாங்க. மில்லேனியர் கிளப் குரூப்ல எட் பண்ணியிருந்தாங்க. சன் சிஸ்டர், நாங்க சஃபா சிஸ்டர், மிஸ்டர் சிஸ்டர், எல்லாரும் இருக்காங்க. அதுலதான் நிறைய பேர் எனக்கு தெரியல. சோ இப்பதான் கொஞ்சம் பேரை பார்த்து நான் சர்வ் பண்ணி கொண்டு வரேன். கடும் சந்தோஷம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியான விஷயங்கள் உண்மையா இன்னைக்கு உண்மையிலே எல்லாருமே ஒரு ஆர்வத்தோட இதை கலந்திருப்பீங்க. என்ன இந்த அபேக்ஷராண்டா பொய்யா, இந்த அபேக்ஷரா சாலரிங்கிறது எப்படி வருது, இது உண்மையாவா பொய்யாவா அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய டவுட். அப்படியே இல்ல, நான் சுயமாகவே அனுபவிச்ச விஷயம். ஏனென்றா எல்லாரும் பெரும்பாலும் நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டு கூட செய்யறேன். சிலாக்கள் நிறைய பேர்ட்ட கேட்டிருப்பேன், நீங்க செய்யுங்கண்டா டைம் இல்லை எனக்கு. உங்களுக்கு டைம் இருக்கு என்ன, எனக்கு டைமே இல்லம்பாங்க. எனக்கு மறவே டைம் இல்ல. சோ டைம் இல்லாததுக்குள்ள டைம் எடுத்து செய்யறதுதான் உண்மையா ஒரு சிறந்த ஒரு முயற்சியும் வெற்றியும் நமக்கு தரும்ங்கிறதுல எந்த விதமான ஒரு ஆட்சேபனமும் இல்ல. அதுக்காக நான் உண்மையிலே ஒரு கவிதை ஒன்றோட டெடிகேட் பண்ணலாம்னு சொல்லி இருக்கேன் அபேக்ஷராவோட பாதையை பற்றி. என்னன்னு சொன்னா எல்லாரும் விளங்குதா பேசுறது? ஓகே, பாருங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு என்னது ஒரு மோட்டிவேஷன் கவிதை மாதிரி தான். இந்த அபேக்ஷராவின் பாதை. மலைக்குள் நனைய சூரியனை தேடி நடக்கும் ஓர் நிழல். மலைக்குள் நனைய சூரியனை தேடி நடக்கும் ஓர் நிழல். அதுதான் அபேக்ஷரா. தனித்த துணிவோடு அபெக்சாமன் சென்சர் உடன் பயணிக்கும் நட்பு போல ஓர் சூரிய கதிர். தொலைவில் தோன்றும் கனவுகளை அருகில் தக்க வைக்கும் ஓர் காந்த அலை. தொலைவில் தோன்றும் கனவுகளை அருகில் தக்க வைக்கும் ஓர் காந்த அலை. மௌனமாகி ஊனமாகி போன உடல் உளங்களுக்கு உரமூட்டும் அதன் உறுதியான வார்த்தைகள். விழும் ஒவ்வொரு விடாமுயற்சியும் கேட்கும் ஒவ்வொரு சொல்லடியும் வெற்றியின் பூவாக மலரும்.
விழும் ஒவ்வொரு விடாமுயற்சியும் கேட்கும் ஒவ்வொரு சொல்லடியும் வெற்றியின் பூவாக மலரும். தடைகளை தாண்டும் தோள்களோடு அதன் இளமையில் இமயத்தை அடையும் வரம். அபேக்ஷரா என்றால் வெறும் பெயரல்ல, அது ஓர் நட்சத்திரம். தான் ஒளியை உலகம் காண காத்து நிற்கும் தளம். முன்னேற்றத்திற்காக ஒளிக்கல்லு. தடைகள் வந்தாலும் தடுமாற மாட்டாள். தன்னம்பிக்கையில் வெற்றியை கட்டுப்படுத்தும் இதனோடு சீரும் அத்தனை உறவுகளும். எனவே நான் அபேக்ஷராக்காண்டி ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று எடுத்து சொன்னேன். என்னென்னா மோட்டிவேஷன் பண்றதுக்காண்டி. ஏன்னா இந்த அபேக்ஷரா லைஃப்ங்கிறது எல்லார வாழ்க்கையிலையும் ஒரு ஒளிவை ஊற்றுறது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்ம இதுல இருக்கிற எல்லாருமே இதுல இணையணும், எல்லாருமே இதுல சேரணும்ங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் இந்த மோட்டிவேஷன் ஒரு கவி அவங்க எல்லாருக்குமே தந்தேன். அடுத்தது வந்துட்டு பாருங்க, வெற்றிங்கிறது மாயம் இல்ல, அது ஒரு ரகசியமும் இல்ல. நம்ம முயற்சி செஞ்சா பலர் மறுப்பாங்க. ஆனா நம்மட சில உள்ளங்கள் சரியான உறுதுணையா இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறலாம். சோ இந்த நமக்கு கிடைக்கிற ஒரு அருள், அது இறைவன் எதிர்பாராத ஒரு அருள் தான். இந்த நம்பிக்கையோட சேர்த்து நம்ம பொறுமையும் வேணும், நம்பிக்கையும் வேணும். சோ ரெண்டும் சேர்த்தா நம்மளோட பெருமதி வந்துட்டு மகத்தான ஒரு வெற்றியாக வந்து நமக்கு அமையும். சோ இதுல இணைஞ்சிக்கிற எல்லாருமே நீங்க என்ன செய்யுங்க, அந்த அபேக்ஷரால ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இன்வைட் பண்ணிருந்தாங்களோ அவங்க மூலமாக நீங்க ஜாயின் பண்ணி அபேக்ஷராக்கு உள்ளுக்கு வாங்க. சோ நீங்க என்ன பாருங்களேன், அப்துல் கலாம் சார் ஒரு பாயிண்ட் பாருங்க, டோன்ட் ஃபியர் ஃபேசிங் ஃபெயிலியர் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பிகாஸ் ஈவன் த சக்சஸ்ஃபுல் மேன் ஸ்டார்ட் வித் என்னது 0 ஒன்லி. நம்ம எந்த விஷயம் எடுத்தாலும் நமக்கு தோல்வி இருக்குதா, சோ அதுதான் நமக்கு முதல் வெற்றிகள் படி. ஃபர்ஸ்ட்டுக்கு நெகட்டிவ் தாட்ஸை விடுங்க. சோ நெகட்டிவ் தாட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம உருப்படவே மாட்டோம். சோ நானும் அப்படித்தான். சில மனிதர்கள் இருப்பாங்க நெகட்டிவ் திங்ஸ் உள்ள. உதாரணமா எங்க ஆபீஸ்லயும் சில நெகட்டிவ் தாட்ஸ்ல உடைய ஆக்கள் இருக்காங்க. எதெடுத்தாலும் அது நடக்க மாட்டாங்க. நான் நேசரு அப்படி இல்லை, நடக்கும்னு சொல்லி நினைச்சா நடக்கும். சோ அதே மாதிரி எல்லாருமே எனக்கு ஓடஸ் வர மாட்டுச்சு, எனக்கு டீம் லீடர் பண்ண இயலாது, எனக்கு கஷ்டம், எனக்கு பிள்ளைகள் பார்க்கணும், என் பேரண்ட பார்க்கணும், அப்படி இப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனா எல்லாத்தையும் தாக தெரியுங்க. ஆனா சந்தர்ப்பங்கள் உருவாகிற இல்ல, சந்தர்ப்பங்கள் நாம தான் உருவாக்கி கொள்றோம். சோ சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்றதால உண்மையா அல்லாஹ் இதுக்கு பின்னுக்கும் நமக்கு ஒரு நல்ல ஒரு என்னது இன்பமான வாழ்க்கை நமக்கு காத்துக்கிறிக்கிறது கடும் இது. அதை நான் சொல்றேன், கடும் போராட்டங்களுக்கு மத்தியில தான் ஒரு சரியான ஒரு ஜெயம் ஒன்று கிடைக்கும். போராடாம ஈஸியா கஷ்டப்பட்டு நம்ம பலன் நினையலாம். கஷ்டப்பட்டாதான் கணிதம் நினைலாம். சோ கஷ்டப்படணும், நிறைய இதுகளை ஃபேஸ் பண்ணணும். பாருங்க, எடுத்த உடனே ஆர்டர்ஸ் போடுவீங்க, நிறைய லீடர்ஸ் மாதிரி நான் இப்ப புதுசா தான் என்டர் ஆகிக்கிறேன். சோ நிறைய பிரச்சனை அதுக்குள்ள வருது, ஆர்டர்ஸ் வரல, பெண்டிங் வருது, அப்படி இப்படி. ஆனா எந்த லீடர்ஸ் என்ன கிட்ட இருக்கிற லீடர்ஸோ எந்த கஸ்டமரோ அப்படி கேட்பாங்க. கேட்ட நான் சில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு கொடுத்துட்டு நான் சொல்றேன் விஷயத்த சொல்றேன். ஏன்னா நம்ம அபேக்ஷரால் நிறைய நம்ம அனுபவிக்கும், பலம் எடுக்கிறோம், எல்லாமே செய்யறோம். சோ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த அபேக்ஷரா நம்ம பலம் அறிக்கணும். அந்த நம்ம கம்பெனி எந்த கம்பெனி, சோ உங்களோட கம்பெனி. சோ அதனால நம்ம கம்பெனி எந்த வீட்டுல நிலைமை நடந்தா நான் தான் அதை சரி செய்யணும். சோ அதுக்கு அதே மாதிரி நான் தான் அப்படி செய்யறேன். எந்த கம்பெனி எந்த ஜொப்புங்கிற மாதிரி இதுவும் எந்த கம்பெனி, அபேக்ஷராவை எந்த கம்பெனி அது நான் பாக்குறேன். நான் இப்ப ஜாயின் ஆகி கிட்டத்தட்ட 5 மந்த்லயே மாஷா அல்லா இன்னைக்கு நான் மில்லனியர் கிளப் மெம்பர் ஆகின கடும் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு பின்னால பல முயற்சிகள், பல பேர் என்னது சில சொல்லடிகளும் இருக்குது, சில சொல்லடிகள் இருக்கு. அடுத்தது டீமுக்குள்ள நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம பண்ணினவங்க அவங்க நினைப்பாங்க இன்னும் சேலரி ஏர்ன் பண்றது, பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்றது தான் இப்படி மோட்டிவேட் பண்றவங்க நினைப்பாங்க. அப்படி நினைச்சாலும் பரவாயில்ல. சோ நான் சொல்றேன், நீங்க சேலரி எடுக்கணும், நீங்க எடுக்காட்டி பிரச்சனை, நீங்க நினைச்சு ஓடச போடுங்க, அல்ல எங்களுக்கு தருவா. ஆனா நீங்களும் கொண்டு வரணும் வந்து மாஷா அல்லா. எங்கட இதுலயும் இந்த வீக்லயும் கூட நியூ இன்கம் நான் உருவாக்கி வச்சுக்கிறேன். நிறைய பேர் 250 கம்ப்ளீட் பண்ணாதவர்களை அவளுக்கே தெரியாம நான் கம்ப்ளீட் பண்றேன். எனக்கு வார ஆர்டர்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி போட்டு என்னது சீக்ரெட்டா ஒரு சின்ன ஷாக் கொண்டு கொடுக்குறீங்க பாருங்க, வந்தீங்க கடும் சந்தோஷம். எப்படி மறு அவங்களே 250 எஃபெக்ட்ஸ் போட்டிக்கிறேன், அதுல என்ட பண்ணி கொஞ்சம் செய்யறேன். அப்படி என்னால முடிஞ்ச உதவிகளை நான் செய்யறேன். சோ இன்ஷா அல்லாஹ் என் டீம் மெம்பர்ஸும் இதுல இருப்பாங்க. சோ அவங்களுக்கும் ஒரு படிப்பினை அறிக்கட்டும். என்னன்னு சொன்னா எல்லாருமே கஷ்டப்படுங்க. என்ற கடும் வேலைப்பழகு மத்தியில நீங்க கஷ்டப்பட்டு செஞ்சாதான் உங்களோட அந்த காசும் தங்கும். நம்ம செய்யறது ஹலாலான ஒரு சம்பாத்தியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்.
அடுத்தது பாருங்க, எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர் கோல்ஸ்ன்னு சொன்னா, எனக்கு என்னன்னு சொன்னா, இப்ப என்ன உண்மையிலே ஒரு மரண பயம் தானே இப்ப எல்லாருக்குமே இருக்கு. பாருங்க எங்க எடுத்தாலும் ஒரு 30 நம்ம 30+ ஆனா 35+ ஆனா உண்மையிலே மவுத்து நெறைய பேர். ஏன்னா என் கூட இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட எனக்கு என்ன சின்ன இதுல கூட அவங்க மரணிச்சு. அப்ப நெறைய எஃபெக்ட் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இதுகள்ல வந்துட்டு அந்த பெருசா ஆசைங்கிறது இல்ல. எனக்கு சமூகத்துக்கு சேவை செய்யணும். சமூகத்தோட சேர்ந்து எனக்கு ஃப்ரெண்ட்லியா எல்லாரும் பேசணும், கதைக்கணும், பழகணும். அப்படி ஒரு ஒரு ஃபன் டைப். இந்த சந்தோஷமா இருக்கணும். அடுத்தது எனக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த நிறைய பேருக்கு உதவணும்ங்கிற மனநிலை ஒன்று இருக்குது. ஸோ அல்லாஹ் எதிர்வரும் காலங்கள்ல எனக்கு நிறைய இதுகளை தரும்போது நான் அப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும். ஏனென்றா சும்மா 5 10 நம்ம குடுப்போம் 5 10 தான். அது இல்லாம ஒரு தேவையை சரியாவே கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்ம குடுக்கணும்ங்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கு. ஸோ நம்ம இந்த உலகத்துல சில நிலையான தன்மை மட்டும்தான் நம்ம மரணிக்கும் போது போய் சேரும். ஸோ அதனால நமக்கு அபேக்ஷரா நம்ம காசு இல்லையே குடுக்கு இல்லையே என்று சொல்லி சொல்ல தேவையில்லை. நம்ம இதுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி செஞ்சா நமக்கு வருமானம் வரும். வருமானம் வந்து அதை எடுத்து பிறகு கொடுங்க. ஸோ நிலையான தர்மங்களை செய்யுங்க. செய்யும் போது நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த அபேக்ஷரா பல வழியிலையும் நமக்கு ஒரு நல்ல யூஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு இன்னைக்கு அடுத்தது என்ன நோக்கம்னா மக்கா ஹஜ்ஜோ உம்ராக்கும் இன்ஷா அல்லாஹ் போகணும்ங்கிறது. சோ எங்க அம்மா கூட்டிட்டு போகணும். இந்த ஒரு கட்டத்துல எங்க அம்மா உம்ராக்கு போற நிலைமை வந்துச்சு. ஆனா சில கஷ்டங்கள் அது போக விடாம தடுத்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா சோம் இல்ல அப்படி இப்படின்னு வந்து அவங்க போகல. சோ சோம் இல்ல அவங்கள கூட்டிட்டு இன்ஷா அல்லாஹ் ஃபேமிலியோட எல்லாரும் போகணும்ங்கிற ஒரு சிச்சுவேஷன், ஒரு எண்ணம், ஒரு ஆசை அப்படி இருக்குது. இப்ப மோஸ்ட்லி எனக்கு ஏனோ சரியா அந்த எண்ணம் தான் இருக்குது. ஆனா எனக்கு என்ன இந்த நிரந்தரமான வீடு அதுகள் இல்ல. ஆனா எனக்கு இருக்கிற 2 நோக்கமும் இன்னைக்கு ஃபியூச்சர்ல அடையணும்ங்கிற ஒரு நோக்கம் இருக்கு. இல்ல துவா செஞ்சு கொள்ளுங்க. சோ இதுல எல்லாருமே இருக்கிற நீங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ஆர்வத்தோட வந்து ஜாயின் பண்ணுவீங்க. எல்லாருமே நீங்க அபேக்ஷராக உள்வாங்க. உள் வந்து பாருங்க எங்கிட்ட வந்துட்டு எங்க டீம்ல வந்துட்டு இதை போட்டு வெல்கம் பண்ணுவோம் எல்லாரையும். சோ இப்ப என்ன இதுல இருக்கு எல்லாருமே எங்க டீம் இந்த பிக்க போட்டு நான் வெல்கம் பண்ணி போடுறேன். எல்லாருமே வாங்க. எல்லாருமே வந்து அபேக்ஷரா ஜாயின் ஆகுங்க. இந்த அபேக்ஷரா வந்துட்டு கடும் சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? இதுல ஒரு ஃபெமிலியா இருக்கோம் எல்லாரும். நிறைய உறவுகள், நிறைய நெட்வொர்க்கிங் மாதிரி நிறைய உறவுகள் இருக்கு. இப்ப தான் மவுத்தானாலும் அந்த மவுத்தாயிட்ட அந்த புள்ளன்னு சொல்லி துவா கேட்கறதுக்கு நிறைய உறவுகள் நம்ம சம்பாதிச்சிட்டோம். சோ நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு பிள்ளைகளை சம்பாதிக்கணும். சரியான மன எண்ணப்பாடு நம்ம தூய்மையான மனதோட இருந்த மாட்டோம். அல்லாஹ் நமக்கு எல்லாத்தையும் ஹைராக்கி தருவான். சோ இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையோட கேட்டுட்டு உண்மையிலே சலிப்பு இல்லாம எல்லாரும் டெப்த் ஆகாம கேட்டுக்கிறது உண்மையா ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே நல்ல அருளை தருவான். சோ நிறைய விஷயங்கள் நினைச்சேன் பேசுவோம். சில விஷயங்கள் உண்மையிலே மறந்துட்டேன். எல்லாம் பேச கிடைக்கிற இல்லையா இன்ஷா அல்லாஹ். சில சந்தர்ப்பங்கள் வரும்போது எல்லாரோடையும் நான் கண்டெக்ட் பண்ணிடுவேன் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில எனக்கு இந்த அபேக்ஷரா காட்டி தந்த என் லீடர் ஃபெரோசா சிஸ்டருக்கும், அடுத்தது சஃபா சிஸ்டர், அடுத்து ருசானி சிஸ்டர், இதோட யார் யாரெல்லாம் இந்த லீடர்ஸா எனக்கு எந்தெந்த மறைமுகமாவோ அல்லது நேரடியாகவோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்த எல்லாருக்குமே என்ன உண்மையை நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். அதோட சில விஷயங்கள் சில பிள்ளைகள் வெவ்வேறு டீம்ல இருந்து என்னன்னு தெரியாம என்கிட்ட கேட்பாங்க. சில விஷயங்கள் கேட்பாங்க. நான் லாஸ்டா எக்ஸ்பீரியன்ஸா செஞ்சிருந்தேன். அந்த விஷயத்துல இன்னைக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு சிஸ்டர் நீங்களா அது கேட்டிருந்தாங்க. ஓம் என்று சொன்னேன். ஏன்னா நான் அவை வேற டீம் தான், வெளியூர் கண்டி சைட் போல. ஆனா அந்த பிள்ளை சில டவுட் வந்து கேட்கும் போது நான் சொல்லி கொடுக்குறேன். அவ கடும் சந்தோஷம். ஆனா அடுத்த யோசிங்க, தனக்குத்தான் தான் மட்டும்தான் அனுபவிக்கணும் யோசிக்காதீங்க. அடுத்தவங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். அடுத்தவங்களும் இதுகளை நம்ம அப்டேட் பண்ண நினைச்சோம்னா அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்கா நம்மளை வந்துட்டு என்ன செய்வான், கரை சேர்ப்பான். சோ அந்த தாட்ஸோட இதேவேளை இவ்வளவு டைம் எடுத்து கேட்டுக்கிட்டவங்க எல்லாருக்குமே நன்றியையும் என்னது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து மெயினா அபேக்ஷரா கம்பெனில வந்திருக்கிற சாமன் சார், அவங்களோட ஃபேமிலி, அடுத்ததாக இருந்த சார் அப்படி நிறைய இந்த அபேக்ஷரா ஃபேமிலியோட யார் யாரெல்லாம் தொடர்புல இருக்கீங்க அனைவருக்குமே உண்மையா மாஷா அல்லாஹ் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இருவரும் காலங்க எல்லாருமே மீட் பண்ணணும். இன்ஷா நான் வருவேன் கம்பெனி இதுக்கு வருவேன். சோ கடும் சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கின எல்லாருக்குமே ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி. குட் நைட். ஓகே, ஜஸாக்கல்லாஹ் மாயினா சிஸ்டர். உண்மையில வந்து செஷன் நல்லா இருந்தேன். உங்களோட லீடர் பேசணும்னு நினைச்சேன். ஓகே, ஃபிரோஸ் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும். குட் ஈவினிங். வாவ் வாவ் வாவ்ன்னு சொல்லிட்டே போகணும் போல இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா முஹைமினா சிஸ்டர். உண்மைக்கு அந்த பிஸி டைம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியான ஆளுன்னா அது முஹைமினா சிஸ்டர் தான். எப்ப அந்த லிஸ்ட்ல வந்து முஹைமினா சிஸ்டர் அந்த போட்டிருந்துச்சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்குக்கு, அந்த அண்டையில இருந்து நாங்க 2 பேரும் ரெடி ஆகணும், போஸ்ட் செய்யணும் அடிக்கடி பேசிட்டு இருந்தேன்.
ரீசெண்டா 2-3 நாளா 2 பேருமே பிஸி. அந்த அளவு அந்த குரூப் பக்கம் மெசேஜ் பாக்குறது கூட இல்லாத அளவுக்கு பிஸி. இன்னைக்கு சஃபா சிஸ்டர் மெசேஜ் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டோம். ஆஹா இது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்டா என்ன செய்யணும் டக்குன்னு மெசேஜ் போட்டவங்கள மெசேஜ் போட்டிருக்கி ரெடியாண்டு அவ ஓம் ஃபிரோசா செய்வோமேன்னு சொல்லி அவ சாதாரணமா சொன்னா. எனக்கு கொஞ்சம் நேரம் என்னடா நடந்திருக்கின்ற மாதிரி இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு சந்தோஷம். மெயினா என்னன்னு சொன்னா அந்த மொஹிம்னா சிஸ்டர் நான் அடுத்து சொல்லி ஆகணும். அவட மெயினான ஒரு விஷயம் அவ அந்த வயசு வித்தியாசம் எதுவுமே பார்க்க மாட்டா. இப்ப நான் லீடர் அவ டவுன்லைனர் அப்படி இல்லாம அவ வந்து ஒரு கிராஜுவேட். இப்ப நான் அவ படிப்பு இதுகள்ல பாக்குறேன்னா அவ விட குறையத்தான். ஆனா அவ அந்த இதெல்லாம் இல்ல. இன்னொரு விஷயம் அவ மில்லியனர் கிளப் மெம்பர் ஆனா கூட அவட டீம்ல ஆர்டர் போட்டு முடிச்சுட்டு எனக்கு மெசேஜ் போடுவேன் ஆர்டர் போட்டிருக்கி புள்ள இத்தனை பேர் போட்டிருக்கோம் நாங்க ஒன்னும் பாயிண்ட்ஸ் எல்லாம் எட் ஆகணும்னு சொல்றோம். இன்கம் வந்தா உடனே வந்து சொல்லுவா. அப்படியே அந்த லீடரை வந்து அந்த ஒபே பண்ற தன்மூண்டு இருக்கு தானே. அதனாலதான் அவட அந்த லெவல் வந்து இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் அவட இன்கம் வந்து அதிகரிக்கணும். அந்த அந்த டோட்டல் இன்கம் வந்து அது ஒரு வேற லெவல்ல போகணும். அவட ஆசைகள் எல்லாமே நல்ல ஒரு இத அல்லாஹ் கபூல் ஆக்கி அத சக்சஸ் ஆக்கி குடுக்கணும்னு துஆ செஞ்சு கொள்றேன். அகைன் உண்மைக்கு இந்த செஷன் வந்து அந்த ஹார்ட் மெல்டிங்ன்னு சொல்லுவாங்க தானே அப்படியே உருகி போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா முஹிம்னா சிஸ்டர். அண்ட் தேங்க் யூ. இதுல ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருக்கும் தேங்க் யூ சோ மச்.